எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். இறையுதிர்காடு கதையோட தொடர்ச்சி. உதக நீரின் கொடும் தன்மை அறிந்து அதிர்ந்த கிளார்கள், காட்டு மிருகங்கள் இந்த நீரை தெரியாமல் குடித்து விட்டால் அவற்றின் வயிறும் கல்லாகி விடுமா என்று கேட்டனர். நிச்சயமாக. எங்கேயாவது ஒரு மிருகம் சுருண்டு விழுந்து இறந்து கிடக்கிறது, அதன் வயிற்று பாகமும் கல் போல உள்ளது என்றால் பக்கத்திலேயே உதக நீர் இருக்கிறது என்று பொருள். இதை வைத்தும் உதக நீரை நாம் கண்டறியலாம் என்றார் போகர். பிரானே, இந்த நீரால் மருத்துவ பயன் ஏதும் உண்டோ என்று கேட்டார் கிளார். இல்லை, இந்த நீரை கொண்டு கல்லையும் மண்ணையும் குலைத்து சுவர் எழுப்பினார். அந்த சுவர் மிகவும் உறுதியாக இருக்கும். அதே போல சிலைகள் எழுப்பலாம், அவையும் உறுதியாக இருக்கும் என்றார் போகர். இங்கே நமக்கு அது தேவைப்பட காரணம்? அநேக காரணங்கள் உண்டு. 1000 அள்ளுக்கையளவு அந்த நீர் நமக்கு தேவை. அந்த நீரை சுண்ணாக்காரை தொட்டிகளிலும் பாறை தொட்டிகளிலும் மட்டுமே சேமிக்க இயலும். மண்பானைகளிலும் சேமிக்கலாம், அளவில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில். பாறை தொட்டிகளே இதற்கு தோதானது என்று போகர் சொல்லவும், அப்படியானால் மரக்கோளங்களை கோவேறு கழுதைகள் மேல் ஏற்றி சென்று ஒரு கழுதைக்கு 2 மரக்கோளம் என்று 12 கழுதைகளில் கொண்டு வர வேண்டும் என்றான் புலிப்பாணி. எப்படி செய்தாலும் சரி, எனக்கு உதக நீர் பெருமளவு தேவை. அதை கவனமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தவறி போயும் அதை யாரும் பருகிவிடக் கூடாது. மரப்பலகைகளால் மூடி வைக்க வேண்டும் என்ற போகர், இன்று இவ்வளவு போதும், மீதம் நாளை தொடர்வோம் என்றார். கிளார்களும் ஏட்டுக்கட்டை நன்கு கட்டிக்கொண்டு எழுந்தனர். அவர்கள் விலகவும் சங்கனும் புலிப்பாணியும் விலக முற்பட்டார்கள். நில் புலி, நில் சங்கா என்றார் போகர். நின்றார்கள். எங்கே அஞ்சுகன்? கொட்டாரத்துக்குள் எங்கேயாவது இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான் புலி. போய் அழைத்து வா என்றார். உத்தரவு குருவே என்று நகர்ந்தான். புலிப்பாணி சொன்னது போலவே அஞ்சுகனை தேடி அழைத்து வந்து போகர் முன் நிறுத்தினான். உங்கள் இருவருக்கும் ஒரு கட்டளை என்றார். உத்தரவிடுங்கள் குருபிரானே. இனி எந்த காரணம் கொண்டும் மலை உச்சிக்கு எனக்கு தெரியாமல் நீங்கள் செல்லக்கூடாது என்றார். அப்படியே ஆகட்டும் குருவே என்றார்கள் இருவரும். பிறர் சென்று வரவும் அனுமதிக்க கூடாது என்றார். உச்சியில் தண்டக்கோல் நிற்கும் பாகத்தில்தான் கோயில் எழும்ப உள்ளது. அங்கே நிலத்தின் குற்றமில்லா தன்மை மிக முக்கியம் என்றார் போகர். நிலத்திலும் குற்றங்கள் உள்ளனவா குருவே? ஆம், உள்ளன. பிணங்கள் புதைந்த பகுதிகள், பேய் நடமாட்டம் உடைய பகுதிகள், புதையில் புதைந்து கிடக்கும் பகுதிகள், அருகு அதாவது அருகம்புல் வளரா பகுதிகள், எட்டிமரம் வளர்ந்து நிற்கும் பகுதிகள், வடகிழக்கு மேடான பகுதிகள், தென்மேற்கின் தாழ்ந்த பகுதிகள், தென்மேற்கின் நீண்ட பகுதிகள், சூரிய கதிர் பட முடியாதபடி இருண்டு கிடக்கும் பகுதிகள் என்று மனிதன் வாழவோ அருளை பேணவோ முடியாத நிலங்களை அதன் குற்றமாகத்தான் கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்ன எதுவும் உச்சி பாகத்தில் இல்லைதானே குருபிரானே என்று கேட்டான் புலிப்பாணி. ஆமாம், மேலான ஒரு சிறப்பும் அந்த உச்சி பாகத்தில் உள்ளது. அது என்ன குருபிரானே? செவ்வாய்க்கோளின் வருடாந்தர போக்கை இதன் உச்சியிலிருந்து தடையின்றி காண முடியும். அதன் கதிர் வீச்சை இங்கிருந்தே கவர்ந்திழுத்து கட்டுப்படுத்தவும் இயலும் என்றார். ஏன் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டான் புலிப்பாணி. மனிதர்களை வழிநடத்தும் 7 கோள்களில் செவ்வாய் எனும் கோள் கொஞ்சம் விசித்திரமானது. இரும்பு வாள் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், இதில் இருக்கும் இரும்பு உலோகம் சனி எனும் கிரகத்தின் தன்மையை உடையது. ஆனால் இந்த இரும்பு வாளாக மாறி கூர்மையாக திகழ்வது என்பது செவ்வாய் எனும் கோளின் ஆதிபத்தியத்தில் தான். இதனால் வாளோ கத்தியோ கோடாரியோ இவை எல்லாமே செவ்வாய் சனி சேர்க்கைதான். இந்த சேர்க்கை மிக மிக ஆபத்தானது. இதை கவனமாக கையாள வேண்டும். மனித உடலில் 6ஆம் அறிவால் அமைந்த மனதின் உறுதித்தன்மை சந்திரனால் மட்டுமின்றி செவ்வாயாலேயே ஏற்படும். இந்த உறுதியே யுத்தம் புரிய உதவி செய்யும். அதனால் யுத்தகாரகன், குருதிக்காரகன் என்றும் இந்த கோளை சொல்லலாம். இந்த கோளோடு சேரும் கோள்களை பொறுத்து வினைப்பாடுகள் பலவாக மாறும். பெண்கள் வரையில் இவன் தோஷத்துக்கு உரியவர்களாகிவிட்டால் அவர்களின் இல்வாழ்வே கெட்டு போகலாம். ஒருவர் ஜாதகத்தில் குருவானவர் கெட்டால் பொன் பொருள்தான் குறையும். சந்திரன் கெட்டால் சஞ்சலம், புதன் கெட்டால் கல்வி கேடு, சுக்கிரன் கெட்டால் சுகக்கேடு, சனி கெட்டால் தொழில் கேடு, சூரியன் கெட்டால் புகழ் கேடு என்று சுருக்கமாக சொல்லலாம். இந்த கேடுகள் கூட சில சமயங்களில் பிற கோள்களின் நடமாட்டங்களால் கூடவும் குறையவும் செய்யும். ஆனால் செவ்வாய் கெட்டால் விபத்து, ஊனம், உயிரே கூட போய்விடும் நிலை எல்லாமும் ஏற்பட்டுவிடும்.
மிக முக்கியமாக ராசி கட்டத்தில் முதல் வீடு எனப்படுவது உயிராகும், 8ஆம் வீடு எனப்படுவது மரணமாகும். இதில் முதல் வீடு மேஷம், 8ஆம் வீடு விருச்சிகம். இந்த இரண்டும் செவ்வாயின் வீடுகள். எனவே ஒவ்வொரு உயிரின் பின்னும் இவன் பங்கு அசாத்தியமானது. என்ன புலி, நான் சரியாக சொல்கிறேனா என்று கேட்டார் போகர். போகர் போகிற போக்கில் புலிப்பாணியை பார்த்து இப்படி வேடிக்கையாக கேட்கவும் புலி கை குவித்தவனாக, பிரானே, தாங்களே என் வித்தையின் வீரியம், தங்கள் ஆசிகளே என்னையும் சோதிட கலையில் வளர்த்து வருகிறது. அப்படி இருக்க தாங்களா இப்படி என்னை கேட்பது என்று கேட்டு நெளிந்தான். இப்படி கேட்டதால் அல்லவா நீயும் இப்படி உன் தன்னடக்கத்தை காட்ட முடிகிறது என்றார். குருவே, நீங்கள் பொதினி குன்றின் செவ்வாய் தொடர்பை முழுமையாக கூறிவிடுங்கள். நான் நுட்பமான பல செய்திகளை உங்கள் மூலம் அறிந்து வருகிறேன். வேறு பேச்சே இடையில் வேண்டாம் என்றான். நல்லது, தொடர்ந்து கேள். ஏன் செவ்வாய்க்கோளை பூமிதனில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டாய். ஒரு கோளின் வினைப்பாட்டை பூவுலகில் பிறந்த மானுடர் எவராலும் கட்டுப்படுத்த இயலாது. பிரம்ம சிருஷ்டியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணமும் தன்மையும் வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதில் நீருக்கு ஒரு தன்மை, நெருப்புக்கு ஒரு தன்மை, பூமிக்கு ஒரு தன்மை இருப்பது போலத்தான் கோள்களின் தன்மையும். அதில் செவ்வாயே மனிதர்களுக்கு தைரியமும் வீரியமும் அளிப்பவன். இந்த தைரியமும் வீரமும் பேராசைக்காரனிடம் இருக்கும்போது அவன் திருடனாய் கொள்ளைக்காரனாய் மாறிவிடுகிறான். ஒரு நாட்டு அரசனிடம் இருக்கும்போது அவன் பிற நாடுகளை தன் வீரத்தால் கவர்ந்து அடிமை கொள்ள நினைக்கிறான். தவறான குணமுடையோர் கலவரங்களை உருவாக்கி விடுகின்றனர். மொத்தத்தில் ஒரு நாட்டின் அமைதியும் வளமும் நல்ல மழை வளத்தால் மட்டுமல்ல, எதிரிகளின் தொல்லை இல்லாததிலும் இருக்கிறது அல்லவா? புரிகிறது குருவே. வரப்போகும் காலங்களில் அதுபோல் ஒரு ஆபத்து இந்த மண்ணில் நிகழ உள்ளதா என்று கேட்டான் புலி. ஆம் புலி, இனிவரும் காலத்தில் இந்த பூ உலகம் யுத்த பயமின்றி அமைதியாக திகழ்ந்திட வேண்டிய செவ்வாயின் தெய்வமான முருகனை, அதிலும் அவனது ஆண்டிக்கோலத்தை உபாசிக்கும் ஆலயத்தை பொதினி குன்றில் அமைக்க விரும்புகிறேன் என்றார் போகர். குருவே, இதனால் யுத்தமில்லாத பூமி உருவாகிவிடுமா என்ன என்று கேட்டான் புலிப்பாணி. முதலில் பிரளய பேரழிவு தடுக்கப்படும். அடுத்து நிச்சயமாக செவ்வாய்க்கோள் மண்மேல் விழுந்து உக்கிரமுடன் தெரித்து பரவும் அலைப்பாடு கட்டுப்படுத்தப்படும். அது எப்படி? அது அப்படித்தான். ஒரு நாளில் ஒரு பொழுதில் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூறிவிட முடியாது. கூறினாலும் உங்களுக்கு புரியாது. மிக சுருக்கமாக இப்போது கூறுகிறேன். மழை வெயிலுக்கு எப்படி ஒரு குடை நம்மை காக்கிறதோ அது போல பேரழிவில் இருந்து முருகனின் பேரருள் ஒரு குடை போல நம்மையெல்லாம் காத்திடும் என்ற போகர் அவர்கள் மூவரையும் அருகில் அழைத்து, கவலைப்படாதீர்கள், உங்கள் காரியங்கள் யாவும் தடையின்றி வெற்றியை பெறட்டும் என்று தனித்தனியே மூவரையும் கட்டி அணைத்து உச்சியில் ஊதி நெற்றியிலும் முத்தமிட்டு உற்று பார்த்து சிரித்தார். அப்படி செய்தால் ஸ்பரிச தீட்சையை முழுமையாக வழங்கிவிட்டதாக பொருள். மறுநாள் நாகவாய் பட்சிகளின் கூக்குரலோடு பொழுது விடிந்தது. புலிப்பாணி மலை உச்சிக்கு புறப்பட தயாராகி விட்டவன் போல் தோளில் தாவர கொடிகளால் ஆன கயிற்றுடன் 5-6 சுரை குடுக்கைகள், இடுப்பில் பிச்சுவா கத்தி மற்றும் ஒரு பச்சை மூங்கில் கம்புடன் கொட்டாரம் விட்டு புறப்பட்டான். புறப்படும் முன் சூரிய வணக்கத்துடன் பொதினி குன்றையும் வணங்கினான். அவனை போலவே குடுக்கைகள், கோல், வெட்டுக்கத்தி இவற்றுடன் அஞ்சுகனும் வந்தான். அவனை காணவும் புலிப்பாணியிடம் ஓர் உற்சாகம். அஞ்சுகா, நீ எங்கே என்று கேட்டான். உனக்கு துணையாகத்தான் என்றான் அஞ்சுகன். ஆசான் அனுமதி பாரா? அவர் அனுமதி பெற்றே வருகிறேன் என்றான் அஞ்சுகன். அருமை அருமை, வா, வெற்றிகரமாக போய் வருவோம் என்று கூறிய சமயம் ஒரு துணி மூட்டையோடு வந்தான் அடுமனை சேவகன் கொம்பேரி மணியன். என்ன இது மூட்டை? அவல் வெள்ள தேங்காயும் பேயின் வாழைப்பழங்களும் இதில் உள்ளன. மலை பயணம் செய்பவர் பசிக்கு இதுவே இடர்பாடில்லாத உணவு என்று சொல்லி கொடுக்க சொன்னார் குருபிரான் என்றான். அவன் சொல்லவும் புலியும் நிமிர்ந்து ஏறிட போகர் பிரானும் குடில் வாயிலில் வந்து நின்று அவர்களை பார்த்து கையசைத்தார். பதிலுக்கு இருவரும் கையசைத்தவர்களாய் துளிர்த்த விழிகளோடு கொட்டாரத்தை விட்டு புறப்பட்டனர். நடக்க நடக்க பல பல காட்சிகள். இடையீடாக ஓடைகள், வரப்புகள், ஆவாரம்புதர் வழிப்பாதைகள், இதனூடை விருட்டன கடக்கும் சாரைகள், தென்னை உடம்பை தொற்றிக் கொண்டு முன் 2 கால்களை தூக்கி பார்க்கும் ஓணான்கள், விசுக்கென பறக்கும் கொக்குகள், மிரண்டு நோக்கிடும் மிலாமான்கள் என்று அந்த மலையகத்தின் அடிப்பரப்பில் அநேக காட்சிகள். பொதினிக்கு மிகச் சரியாக மேற்கில் உள்ள ஆனைமலை மேல்தான் முதல் நாள் இடி விழுந்து மின்னல் பூச்சியும் நெளிந்திருந்தது. எனவே அந்த ஆனைமலை மேல் பார்த்து பார்த்து புலியும் அஞ்சுகனும் ஏறினர். அஞ்சுகனிடம் போகர் அளித்திருந்த ரசமணி இருந்தது. அதை இடுப்பில் கட்டியிருந்தான். புலிப்பாணியும் தான்
அதன் மகத்துவத்தை மேலே ஏறிட ஏறிட நன்றாகவே உணர முடிந்தது. கரடி ஒன்று வேர்பலாவை பிளந்து சுளைகளை கொத்தாக அள்ளி தின்று கொண்டிருந்தது. அது அஞ்சுகனையும் புலிப்பாணியையும் காணவும் செர்மலோடு வந்து அவர்களை துரத்தாமல் வேறு பக்கம் போயிற்று. இன்று திகைத்த பாரதி கூர்மையாக அரவிந்தனை பார்த்தாள். என்ன பாரதி, நான் இப்படி கேட்பேன்னு நீ எதிர்பார்க்கல இல்ல என்றான் அரவிந்தன். ஆமா அரவிந்து, இது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத ஒரு கோணம். அப்ப அந்த பெட்டியத்தான் நீங்களும் சொல்றீங்களா என்று கேட்டாள். ஆமா, நீ வேண்டாம்னு தூக்கி எரிஞ்ச பிறகும் திரும்பி வந்து நிக்கிற பெட்டி, அதோட அடங்காத விபூதி வாசனை, அப்புறம் அதையே சுற்றி சுற்றி வர்ற பாம்பு. அப்ப அதுக்குள்ள நிச்சயமா பெருசா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். லாஜிக்கலா உங்க யூகம் சரியாத்தான் இருக்கு அரவிந்த். அதுக்காக அதுக்குள்ள மருந்து இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? உன் வீட்டுல உள்ள என்ன இருக்குன்னு தெரியாத ஒரே விஷயம் இப்ப இந்த பெட்டி தான். அப்ப அந்த ஜோசியர் சொன்னது போல பெட்டிக்குள்ளதானே மருந்து இருக்கணும். நீங்க அப்ப அந்த ஜோசியரை நம்புறீங்களா அரவிந்த்? நான் நீ நம்புறது இப்ப விஷயம் இல்ல, உன் அப்பா நம்புறார். அப்பாவுக்கு இந்த பெட்டி பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது அரவிந்த். தப்பு, பானு சொல்லி இருக்கலாம் இல்லையா? அரவிந்தனின் இந்த கேள்வி முன்பு பாரதி சற்று விக்கித்துதான் போனான். என்ன பாரதி, என் கேள்வி ரொம்ப குருட்டாம்போக்கா இருக்கா இல்ல சரியான இன்வெஸ்டிகேஷன் தானா? அரவிந்த், நீங்க பல கோணங்கள்ல பாக்குற ஒரு டைரக்டர்ங்கிறத ப்ரூவ் பண்றீங்க. இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டாதான் நமக்கு விடை கிடைக்கும். யூ ஆர் கரெக்ட் என்றாள் பாரதி. அப்படின்னா உன் பாட்டியோட பழனியிலிருந்து திரும்பிய உடனேயே அந்த பெட்டியை திறந்து பார்த்துட்டு தான் மறு வேலை. உடைச்சு வேணா பார்க்கலாம், திறந்து பார்க்க முடியும்னு தோணல. அப்படி பார்க்க முடியும்னா அந்த துரியானந்தம் எப்பவோ திறந்து பார்த்திருப்பானே பாரதி. உடைக்கிறதும் ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, திறந்து பார்க்கறது தான் சரியான அணுகுமுறை என்றாள் பாரதி. ஒரு துவாரமா இருக்கு, எந்த டைப் மெக்கானிசம்னே தெரியலையே. நிச்சயம் திறக்க முடியும் பாரதி. அதுக்கு முந்தி இந்த பெட்டியை நாம ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்காம மதிப்புக்குரியதா பார்க்கணும். அப்படி பார்த்தா நிச்சயம் வழி கிடைக்கும் என்றான் அரவிந்த். ப்ராப்பர்ட்டினாலே மதிப்புக்குரியதுன்னு தானே அர்த்தம் அரவிந்த். உண்மைதான், நான் சொல்ற மதிப்பு பொருள் மதிப்பில்லை, அருள் மதிப்பு என்றான். அருள் மதிப்புன்னா அதை சாமியாவே நினைக்கணும், அந்த குடுகுடுப்பைக்காரன் நினைச்ச மாதிரி. இதெல்லாம் தான் அரவிந்தன் எனக்கு கோபத்தை உருவாக்குது. அது ஒரு ஜடப்பொருள், ஜடப்பொருளை எப்படி சாமியா நினைக்க முடியும்? உன்னால முடியாது பாரதி, நீ நினைக்காத, நான் நினைக்கிறேன். அது சரி, கோயில்ல கல்லத்தானே சாமியா நினைக்கிறீங்க. கல்லையே நினைக்கும் போது மரத்தை தாராளமா நினைக்கலாம், நினைங்க. பாரதியின் குரலில் கிண்டல் லேசாக இளையோடிற்று. அதற்கு ஒரு பதிலை அரவிந்தன் சொல்லவில்லை, வெளியே பார்த்தான். முன்பெல்லாம் கார் பயணத்தில் குடை விரித்த மரங்களும் அதன் உருண்டு மிரளும் நிழல்களுமே கண்ணில் படும். இப்போது 4 வழிச்சாலை எனும் பெயரில் அவற்றை அளித்ததில் அலையடிக்கும் பொட்டலே கண்ணில் பட்டது. காரிடம் நல்ல வேகம். ஆங்காங்கே வரி வசூல் டோல்கேட்டை பார்க்கும் போதெல்லாம் அரவிந்தன் கண்களுக்கு சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் நினைவுதான் வரும். அவர்கள் குதிரைகளில் வந்து கொள்ளையடித்து செல்வார்கள். இவர்கள் உட்கார்ந்த இடத்தில் அடிப்பதாக நினைத்துக் கொள்வான். கற்பனையாக அவர்களுக்கு ஒரு முகமூடி மாட்டி கையில் துப்பாக்கியை கொடுத்து அவர்கள் அவன் நெற்றி பொட்டருகே துப்பாக்கி முனையை வைத்து எடு வரிய என்று கேட்பது போல கற்பனை செய்து பார்ப்பான். அப்போதும் அப்படியே நினைத்து கசந்தான். எதற்கு என்பது போல பாரதியும் பார்த்தாள். இந்த டோல் வரி உனக்கு ஒரு பகல் கொள்ளையா படலையா பாரதி என்று ஆரம்பித்தான். வரி போடாம எப்படி அரவிந்தன் ரோடு போட்டு அதை பராமரிக்க முடியும் என்றாள் பாரதி. அப்ப கார் வாங்கும் போதே கட்டுற ரோடு டாக்ஸுக்கு என்ன அர்த்தம்? அது லோக்கலா இருக்கிற ரோடுங்களுக்கு. கிண்டலாய் சொன்னாள் பாரதி. சரி, இந்த 4 வழி சாலைக்கும் அதே மாதிரி 1 டைம் டாக்ஸ் போடலாமே. போடலாம் தான், ஆனா எத்தனை பேருக்கு இப்படி கேட்க தோணுது? கேட்டா மட்டும் நடந்துடுமா பாரதி? லுக், நாம கொடுத்து பழகிட்டோம். லட்சம் கோடின்னு அவங்களும் ருசி கண்டுட்டாங்க. எந்த முதலும் போடாம செய்யற ஒரு தொழிலா இது மாறி பல வருஷம் ஆச்சு அரவிந்த். தட்டி கேட்கிற பெரிய பொறுப்புல உள்ள நீதிபதி, கலெக்டர், தாசில்தார், அப்புறம் போலீஸ் அதிகாரிகள்னு அவ்வளவு பேருக்குமே இந்த டோல் சலுகை காட்டி ஒரு சல்யூட்டோட கேட்டு திறந்து விட்டுடுது. வழக்கம் போல அதிகாரத்துல இல்லாதவனுக்கு தான் இந்த வரி எல்லாம். இவன் தான் ஓட்டு போடவே காசு வாங்குறவனா இருக்கானே, யாருக்கு இவன் மேல பெரிய மரியாதையோ இல்ல பரிதாபமோ இருக்கும் சொல்லுங்க? அந்த கார் டோலை கடந்தது. அதன் தாக்கம் மட்டும் அவர்கள் இருவர் பேச்சிலும் பெரிய அளவில் எதிரொலித்தது. காரை ஓட்டிக்கொண்டிருந்த டிரைவர், என்ன மேடம், கடைசியில ஓட்டுக்கு காசு வாங்கினதுல வந்து நிறுத்திட்டீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம் என்றான்.
அவனின் பேச்சு பாரதியை நிறையவே யோசிக்க வைத்தது. டிரைவரின் இதே கவனம் தங்களின் எல்லாவித பேச்சுகளிலும் இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்தவள் அவனை கத்தரித்து அனுப்பி விடுவதே சரியென்று கருதினாள். வெளியே பார்த்தாள். கார் பெரம்பலூர் மாவட்ட எல்லைக்குள் ஓடியபடி இருந்தது. இதே வேகத்தில் போனால் 1 மணி நேரத்தில் திருச்சி வந்துவிடும். அங்கே டிரைவரை கட் செய்து அனுப்பிவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தாள். அப்போது அவளது கைபேசியில் சினுங்கல். காதில் மருதமுத்து. மா, நான் மருதமுத்துங்க. என்ன விஷயம் மருதமுத்து? யாருன்னு தெரியலம்மா. வடநாட்டுக்காரன் ஒருத்தன் நம்ம பங்களாவுக்குள்ள வந்து பெட்டியை பார்த்து உளுந்து கும்பிட்டுட்டு போறாம்மா. மருதமுத்து சொல்லவும் ஹக் என்றது பாரதிக்கு. சட்டென வார்த்தைகள் வரவில்லை. மா, நான் பேசுறது காதுல உழுவுதுங்களா? எஸ் எஸ். யார் அது? அவனை யார் உள்ள விட்டது? பானு மேடம் தாம்மா. அவன் எப்படி இருந்தான்? கையில ஒரு விடல் விடாம மோதிரம்மா. வடக்கத்தி ஆளுங்க மாதிரி சட்டைக்கு வெளியே ஒரு மணியன் மாதிரி போட்டிருந்தான். அப்ப அது ஜோசியனே தான். அப்புறம் என்ன செய்தான்? பெட்டிய போட்டோ எடுத்துக்கிட்டான். முதல்ல இதை நான் எடுத்துக்கிட்டு போகவான்னு கேட்டான். பானு மேடம் உங்ககிட்ட கேட்காம கொடுக்க முடியாதுன்னுச்சு. அப்புறம் பாம்பை பத்தியும் சொல்லிச்சு. அது பாம்பு இல்ல, சித்தர் சாமின்னு அந்த ஆள் சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சுமா. அப்புறம் வேற என்ன சொன்னான்? அது சாதாரண பெட்டி இல்ல, சித்தர் சாமி பெட்டி. இதுக்குள்ள விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இருக்குது. இது கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். குறிப்பா ஏதோ ஒரு பேரை சொல்லி அந்த பெயர் கொண்ட யாகம் 100க்கும் மேல செஞ்சிருக்கணும்னு சொன்னான்மா. இதை அவன் சொல்லும் போது யாரெல்லாம் இருந்தா என்று கேட்டாள் பாரதி. யாரும் இல்லம்மா, நான் கூட ஹெட் ஹவுஸ்ல தான் இருந்தேன். காவி கொடி பறக்க ஒரு படகுக்கார் வந்து நிக்கிறத பார்த்துட்டு உள்ள போய் பார்த்தேன். அப்புறம் தாம்மா இதெல்லாம் காதுல விழுந்துச்சு. ஒன்னு பானு பாக்கலையா என்று கேட்டாள். யாரும் பார்க்கலம்மா, நான் மறைவா நின்றுதான் எல்லாத்தையும் கேட்டேன். அந்த ஆள் பல பாஷையை பேசுறான். நடுவுல ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து பெட்டியை திறந்து பார்க்க முயற்சி செஞ்சான். பானு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிச்சு. கடைசியில அவனாலையும் முடியல. அப்படியே அந்த கத்தியை எடுத்தான். பானு கன்னத்துல 2 கையையும் வச்சுக்கிட்டு வேண்டாம் ஜி, வெட்டிட போகுதுன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி அந்த ஆள் இடது கை மணிக்கட்டுக்கு மேல துணிய கிழிச்சுக்கிட்டு ஒரு கோடு போட்டுடுச்சுமா. பானு ஓடி போய் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸை எடுத்துட்டு வந்து கட்டு போட்டு விட்டுச்சு. அப்புறமா அந்த பெட்டி கத்தி 2க்கும் கற்பூரம் கொண்டு வர சொல்லி காட்டி விழுந்து கும்பிட்டான்மா. அப்புறம் என்னாச்சு மருதமுத்து? நான் திரும்ப வருவேன். அப்ப இந்த பெட்டியை நிச்சயம் திறப்பேன். இதுக்குள்ளதான் எம்பி சாப்புக்கு மருந்து இருக்குது. இனி எம்பி சாப் சாதாரண ஆள் இல்ல, அவர் பிரைம் மினிஸ்டரா கூட ஆகலாம். இந்த பெட்டி ஆக்கும். இதை வச்சு நான் ஆக்குவேன் நான். அது சரி, இவ்வளவுக்கும் நடுவுல அந்த பாம்பு வரலையா என்று கேட்டாள். வரலம்மா. எனக்கும் ஒரே ஆச்சரியம் தான்மா. சரி, முடிவா என்னதான் ஆச்சு? பெட்டிய திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனான்மா. பானு கிட்டையும் இது சாமி, நீ எதை கேட்டாலும் இது கொடுக்கும்னா. அதுவும் போய் ரொம்ப நேரம் நின்று அந்த பொட்டிய கும்பிட்டுச்சுமா. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம்மா, நான் வந்து போனது எம்பிய தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னான்மா என்றான் மருதமுத்து. பாரதிக்கு நல்ல வளைக்கழுத்து. அதில் ஒரு வியர்வை துளி பாம்பாட்டம் நெளிவதை அருகில் இருந்த அரவிந்தனும் கவனித்தான். அந்த வியர்வை பாம்பே போனில் பேசப்படுவது விபரீதமான பல சங்கதிகளை என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது. சரி மருதமுத்து, நீ நடந்ததை சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி எது நடந்தாலும் எனக்கு சொல்ல தவறாதே என்றான். நிச்சயமாமா, ஒண்ணு மட்டும் நிச்சயமா, இந்த பொட்டி அந்த ஆள் சொன்ன மாதிரி நிச்சயம் சாமி சமாச்சாரம் தாம்மா. ஆனா உங்களுக்கு தான் சாமினாலே ஆவாதே என்றான். மருதமுத்து, சாமி இருக்குதுன்னே வை, அது இப்படியா ஒரு பொட்டிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கண்ணாமூச்சி காட்டும்? இதெல்லாம் மிஸ்டிக்கலான விஷயங்கள். நம்ம சாரும் இருக்கார், அதனால நீயும் தைரியமா எங்களுக்கு உதவியா இரு. பானு மேல ஒரு கண் எப்பவும் இருக்கட்டும் என்ன என்றார். சரிங்கம்மா. போனை கட் செய்து விட்டு திரும்பியவள் மிக இயல்பாக அரவிந்தன் கைகள் 2ஐயும் இழுத்து மிக இறுக்கமாக பிடித்தாள். அதற்குள் அவனே, என்ன பாரதி, அந்த டெல்லி ஜோசியக்காரன் உங்க வீட்டுக்கே வந்து பெட்டியை திறக்க பார்த்திருக்கானா என்று சரியாக கேட்டான். ஆமாம் அரவிந்த், உங்க யூகம் அவ்வளவும் ரொம்ப சரி. பெட்டிக்குள்ள பெருசா ஏதோ இருக்கு. அதை வச்சு என் அப்பாவை அந்த ஜோசியக்காரன் பிரதமராவே ஆக்க போறானா என்று மிக தலைந்த குரலில் சொன்னவள் அடுத்து டிரைவரை தான் பார்த்தாள். அவனிடம் அவள் பார்க்கவும் பலத்த தடுமாற்றம். அன்று கரடி தன் போக்கில் போகவும் அஞ்சுகனும் புலிப்பாணியும் புதிய ஒரு தெம்பு உடம்பில் ஊற்றெடுப்பது போல உணர்ந்தனர்.
அப்படியே அந்த வேர்பலாவில் வெடித்த பலா ஒன்றின் மதர்த்த சுளைகள் சிலவற்றை எடுத்து சாப்பிட விளைந்தனர். சற்று தள்ளி ஒரு வேங்கை மரம் பூரிப்போடு வளர்ந்திருக்க அதன் ஒரு கிளை பாகத்தில் அரைவட்ட கோள வடிவில் தேன்கூடு ஒன்றும் கண்ணில் பட்டது. இருவரும் அதையும் பார்த்தனர். ஒருபுறம் பலாச்சுளை, மறுபுறம் தேன்கூடு. பக்குவமாக எடுக்க தெரிந்தாலோ அற்புதமான காலை உணவு அது. கூட்டை சிதைக்காமல் தேன் எடுக்க ஒரு வழி உண்டு. விரல் பருமனுள்ள 2 அடி நீள குச்சியை முகப்பில் சிதைத்து நார் நாராக்கிய நிலையில் குறிபார்த்து கூண்டில் மேல் எறிந்தால் அது கூட்டை பொத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து அதே சமயம் பின்னோக்கி விழாதபடி சிதைந்த பாகங்கள் தேன்கூட்டின் அருகோண துவாரங்களில் சிக்கிக்கொண்டு அப்படியே நிற்கும். அதற்கு கம்பானம் என்று பெயர். மீதமுள்ள கம்பு வழியாக உள்ளிருக்கும் தேன் பாகு போல ஒழுக தொடங்கும். அப்படி ஒழுகும் தேனை தேக்கிளையால் செய்த கும்பாவிலும் பிடிக்கலாம், சுரை குடுவையிலும் பிடிக்கலாம். சராசரியாக 2 நாளிகை காலம் தேனானது பாகு கோடு போட்டு ஒழுகிடும். மூலிகை பறிக்க வரும் நாட்டு வைத்தியர்கள் பாகு கோட்டுக்கு கீழே குடுவையை வைத்து சுற்றிலும் கற்களை வைத்து அரண் கட்டிவிட்டு அதன் மேல் மிளகரணை மற்றும் கண்டங்கத்திரி தாவரத்தை பறித்து அது அங்கே பொசிந்து வளர்ந்திருப்பது போல போட்டுவிட்டு செல்வார்கள். தரை மேல் திரியும் உடும்பு, ஓணான், கீரி, எறும்புண்ணி போன்ற குறு விலங்குகள் நெருங்காமல் இருக்கவே இந்த ஏற்பாடு. ஆனால் இப்போது புலிப்பாணியும் சங்கனும் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அழகாய் கம்பானம் போட்டு தேன் ஒழுக தொடங்குவோம். தேக்கிளை போன்ற அகலமான இலைகளை பறித்து வந்து அதை கும்பாயாய் சுருட்டி அகன்ற வாய்வழியே விழும் தேனை பிடித்து பிறகு அதில் சுளைகளை போட்டு அதை நன்கு தோய விட்டு பிறகு விரலால் முயல் காதை பிடிப்பது போல பிடித்து தூக்கி அப்படியே நாக்கில் போட்டு கொள்ளவும். சில சொட்டுக்கள் மார்பிலும் பட்டு அவர்களின் வியர்வை மார்பை தேன் துளி மார்பாகவும் ஆக்கின. மலை பயணத்தில் இது போன்ற இன்பங்களை அனுபவிக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த இன்பங்களுக்கு இணையாக துன்பங்களும் உண்டு. செந்தட்டி எனும் தாவரம் உடல் முழுக்க அரிப்பை உருவாக்கிவிடும். அதே போல பெரும் புதர்களை கடக்கையில் பச்சை பாம்பானது கண் 2ஐயும் பார்த்து அப்படியே விழுங்க வேண்டி சீறி வரும். அதற்குள் இமை மூடிக்கொண்டு விட மூடிய இமையை பாம்பின் வாய் கம்பி பிடிக்கும். அதை ஆவேசமாக நாம் பிடித்து இழுக்கும் போது இமை சதையோடுதான் அந்த பாம்பு கண்ணை விடும். எவ்வளவோ வேடுவர்கள் இதுபோல கண்ணில் கடிபட்டு போகரை நாடி வந்துள்ளனர். அவர்களுக்கு மருந்திடுவதோடு கட்டாயம் அவர்களை தலைப்பாகை அணிய செய்து அதில் புறத்தில் தெரியும்படி நாகதாளி வேர்த்துண்டை வைத்துக் கொண்டும் அதே போல 2 கைகளிலும் காப்பு போல அதை கட்டிக்கொண்டும் தான் அடுத்து வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி சொல்வார் போகர். நாகதாளி வேர்த்துண்டு என்றால் அரவங்களுக்கு ஆகவே ஆகாது. அந்த வேரை கொண்டு செய்த மையை புருவத்தில் தடவிக்கொண்டும் செல்ல சொல்லுவார். யானை வணங்கி எனும் வேர் மூலமும் மூலிகைகளில் ஒன்று. அந்த வேரை கையில் பிடித்தபடி நிற்பவன் முன் சீறிக்கொண்டு வரும் யானையும் தேங்கி நின்று பிறகு மண்டியிட்டு வணங்கும். அந்த வேரின் வாடை மற்றும் அதன் ஒளித்தன்மை யானை போன்ற விலங்குகளை மிரட்சி அடைய வைக்கும். மலைப்புறத்து மூலிகை செல்வங்களில் இதுபோல எவ்வளவோ ரகசியங்களும் அதிசயங்களும் அடக்கம். இவை எல்லாம் எளிதாகவும் கிடைத்து விடாது. தேவ தாவரங்கள் இவை. நாம் இவற்றை தாவரம் என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா என்று ஒரு நாள் மாணவர்களிடம் கேட்டார் போகர். வரம் தா என்று நாம் நம் பொருட்டு கேட்டு பசிப்பிடியை வென்று வாழ்ந்து வருகிறோம். அதுவும் தட்டாமல் தருகிறது. அதனால் சிறு புல் முதல் பெரும் புல்லான தென்னந்தோகை வரை சகலமும் நம் வரையில் கடவுளே. எனவே இவற்றை வணங்கிவிட்டே தீண்ட வேண்டும். வரமாய் தன்னையே தருவதால் தாவரம் என்கிறோம் என்றார். அஞ்சுகனும் புலிப்பாணியும் கூட வணங்கிவிட்டே பலாவையும் தேனையும் உண்டனர். இது ஒரு இன்பமான அனுபவம். பிறகு நடக்க தொடங்கினர். பொதுவாக ஒரு மலைத்தளத்தில் யானைகள் மிகுந்து இருந்தால் அவை தடங்களை உருவாக்கி இருக்கும். வேடுவர்களோ மலை குமிட்டியர்களோ அதாவது பழியர் வாழ்ந்து வந்தால் கூம்பு கற்களை தரைப்பரப்பில் போட்டு கூரிய பாகம் காட்டும் திசை வழியில் நடப்பார்கள். ஆங்காங்கே கற்கள் கிடந்து அவற்றின் கூரிய பாகமே வழியை காட்டும். கூரிய கல்லோடு ஓடுகள் கிடந்தால் குடியிருப்பு மந்தை பகுதிக்கு அது வழிகாட்டுவதாக பொருள். அந்த பகுதிக்கு மூப்பன் மந்தை என்றோ இடும்பி மந்தை என்றோ கிடா மந்தை என்றோ பெயர்கள் இருக்கும். மூப்பன் மந்தையில் கோரை வைந்த அரைவட்ட கோளை மனைக்குள் முதியவர்களே இருப்பார்கள். கிடா மந்தையில் ஆடும் மாடும் கோழிகளோடு இருக்கும். இங்கே மரவாடி காவலில் குமிட்டியர் ஈட்டி அம்புகளோடு இருப்பார்கள். மரவாடி காவல் என்பது உயர்ந்த மரங்கள் மேல் கிளைகளை இணைத்து மூங்கில் கொண்டு கட்டி உருவாக்கப்பட்ட குடில்கள். அதில் ஒடுங்கி இருப்பர். திமிரில்லா விலங்குகளான ஆடு மாடுகளை திமிர் விலங்குகளான புலியும் சிங்கமும் வேட்டையாடி விடாதபடி
மரவாடி மேல் இருந்து காவல் காப்பார்கள். இடும்பி மந்தை என்பது பெரும்பாலும் நீரோட்டம் சார்ந்த ஓடை பரப்பை ஒட்டியே இருக்கும். இங்கே பெண்கள் கூட்டமாக பாதுகாப்போடு இருப்பார்கள். பெரும்பாலும் மான் தோலாடையில் வைத்த விழியை எடுக்க இயலாத பேரழகுடன் தான் இருப்பார்கள். இவர்களின் அணிகளை வைத்தே மனமானவர் ஆகாதவரை அறிய முடியும். பறை ஒலிப்பது, கொம்பு முழங்குவது, கூக்குரல் இடுவது போன்ற ஒலி வகைகளால் தொடர்புகளை கொண்டிருக்கும் இவர்களை பெரும்பாலும் விலங்குகளும் எதுவும் செய்யாது. காலை நேரங்களை இவர்கள் அருவி நீர் பெருக்கும், புதிய பறவைகளின் பிரவேசம், சில தாவரங்களின் போக்கும் தன்மை மற்றும் இலைகள் உதிர்க்கும் தன்மை, யானைக்கு ஏற்படும் காமம், காட்டு நாய்களின் குறைப்பு போன்றவற்றை கொண்டெல்லாமும் அறிந்திடுவார்கள். வானில் நட்சத்திர கூட்டம் பார்த்தும் காலை நேரம் அறியும் ஞானம் சிலருக்கு உண்டு. போகர் பிரான் மலை குறித்து சொல்லும் போதெல்லாம் மலை வாழ்வு குறித்தும் இதுபோல தகவல்களை அளித்துள்ளார். போகர் பிரான் மலை உலார் செல்லும் சில தருணங்களில் இந்த மலை மந்தைகளுக்கு சென்று அவர்களின் விருந்தை உண்டுவிட்டும் வருவார். அந்த வகையில் வேளா மூப்பர் என்று 6 அடி உயரம் உள்ள ஒருவர் அவ்வப்போது போகரை காண வருவார். குடுவைகளில் தேன், கலிங்க மூட்டைகளில் காய்ந்த ஆவாரம்பு, காய்ந்த குமிட்டிக்காய் மற்றும் கீரை இலை, ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், பச்சை சீந்தல் கொடி, காட்டு துளசி, பிரண்டை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, திருகுக்கள்ளி, நாயுருவி, முக்கிரட்டை, வெள்ளை கரிசாலை என்று அள்ளிக்கொண்டு வந்து போகர் பிரான் முன் பரத்தி விடுவார். போகர் பிரானின் மேல் அவ்வளவு அன்பு. அதன் பின்புலத்தில் ரசமான சம்பவமும் ஒன்று உண்டு. ஒரு சமயம் வேளா மூப்பாரை கரடி அடித்து விட்டது. தன் குட்டி ஒன்றை அருவியில் தொலைத்த கரடி தாய்ப்பாசத்தால் தவித்து அது முற்றி வெறியாகி விட்டதில் வாயில் மகநீர் ஒழுக தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட கரடி வசம்தான் வேளா மூப்பர் ஒரு நாள் சிக்க நேர்ந்தது. கட்டிப்பிடித்த கரடி மலைத்தளத்தில் உருண்டு புரண்டு பிராண்டி கடித்து குதறி பிறகு மூப்பனாரை தூக்கி ஒரு பாறை மேல் போட்டுவிட்டு அருகிலேயே அமர்ந்து கொண்டது. அவர் இனத்தவர்களால் தொலைவில் நின்று வேடிக்கைதான் பார்க்க முடிந்தது. அருகில் நெருங்க முடியவில்லை. தீப்பந்தங்களை எரிந்தும் பலனில்லை. பதிலுக்கு அந்த பந்தங்களை அது எரிந்தவர் மேலேயே திரும்ப எரிந்தது. இப்படி ஒரு நிலையில்தான் போகர் பிரான் அந்த பக்கமாக தன் விசேட சக்தியால் வேகமணி குளிகை எனும் ஒன்றால் பறவை போல வான் மார்க்கத்தில் பறந்தபடி இருந்தார். கரடி ஒன்று பாறை மேல் மனித உடல் அருகே அமர்ந்து கொண்டு மிரட்டி உருட்டும் காட்சியும் சூழலில் மலை பழியர்களின் மன்றாடல்களும் அவர் கண்ணில் பட்டன. அவர்கள் எவரும் அறியாத வண்ணம் விண்ணிலிருந்து இறங்கிய போகரை அங்குள்ளோர் வியப்புடன் பார்த்தனர். கொக்கின் சிறகையொத்த வெண்ணிற ஆடையும் அதை கழுத்தோடு சுற்றி அவர் அணிந்திருந்த விதமும் நெற்றியில் பந்தலிட்டது போல் காட்சி தந்த விபூதியும் அவர்களையும் அறியாமல் வணங்க செய்தன. கண்களில் பளிச்சிட்ட தீட்சண்யம், கை நகம் எல்லாமும் வெண் பவளங்களாக ஒளிர்ந்த விதம் அவர்களிடம் பிரமிப்பை உருவாக்கி விட்டது. என்ன நடக்கிறது இங்கே? இந்த கரடிக்கு என்ன ஆயிற்று என்று அவர் கேட்கவும், அதற்கு பாசப்பிடிங்க என்றார் வயதான பழியர் ஒருவர். பாசப்பிடி என்று அழகாய் அவர் சொன்ன விதமே போகரை மிகவும் கவர்ந்து விட்டது. நாங்கள் புதினி பழியிருங்க, குமிட்டிமார்னு சொல்லுவாங்க, குமிட்டிக்கீரை எங்க பிரதான உணவுங்க என்றார். நல்லது, கரடியோடு உள்ள மனிதர் அதனிடம் எதிர்பாராமல் சிக்கியவரா என்று கேட்டார். ஆமாங்க, அதோட குட்டி அருவியில உளுந்து அடிச்சுட்டு போகவும் இதால தாங்க முடியலங்க. ஏனைக்கு கோணையா போய் எங்க மூப்பரை அது பிடிச்சிடுச்சுங்க. வேல் பாய்ச்சி கொல்லலாம், ஆனா பாவப்பட்டதால கொல்ல மனசு வரலைங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் போகர். தெரியலீங்களே, கிட்டையே அண்ட விட மாட்டேங்குதுங்களே. கவலை வேண்டாம், அவரை காப்பாற்ற முடியுமா என பார்க்கிறேன் என்ற போகர் தன் சித்த சாகசத்தின் ஒரு பாகத்தை அங்கே அவர்கள் அறியா வண்ணம் அரங்கேற்றினார். சற்று தொலைவு சென்று குட்டி கரடி கத்துவது போல குரல் கொடுக்கவும் கரடி அங்கிருந்து பாய்ந்து வர தொடங்கியது. அது விலகிய அந்த நொடி மூப்பர் உடம்பை அவரை சேர்ந்தோர் தூக்கி வந்து நிழல் மந்தையின் பிரம்பு கட்டிலில் மேல் போட்டனர். சற்றைக்கெல்லாம் வேளா மூப்பர் பளிச்சென்று கண் திறந்து எல்லோரையும் பார்த்தார். அல்லையில் சிறுகுடல் துருத்தலாய் வெளியே தெரிந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. தோள்பட்டையில் வாழைப்பழ தோலை பாதி தூரம் முறித்து அதை அப்படியே விட்டது போல சதை உரிக்கப்பட்டு தோலோடு தொங்கியபடி இருக்க உள்ளே இருக்கும் எலும்பு நன்றாக தெரிந்தது. கண்டங்கழுத்தில் ஊற்றுக்குழியில் நீர் ஊர்ந்து வழிவது போல ரத்தம் குமிழிகளோடு ஒழுகி கொண்டிருந்தது. மொத்தத்தில் கரடியின் கை நகங்களும் வாய்ப்பற்களும் மூப்பரை துவசம் செய்து விட்டிருப்பது நன்றாகவே தெரிந்தது. இப்படி ஒரு நிலையில் தான் வேளா மூப்பர் கண் விழித்தார். அதுவே எல்லோருக்கும் ஆச்சரியம். கண் விழித்தவர் ஒரு கலையம் அளவுக்கு வரகு கஞ்சியை கொண்டு வர சொல்லி குடித்தார்.
குடிக்கும்போது கஞ்சியானது கண்டங்கலத்தை கடக்கும் போது வலி கொடூரப்படுத்தி அவர் முகமும் சப்பளிப்பானது. இறுதியாக சிரமப்பட்டு பிராணாயாமமும் செய்தார். அவர் அப்படி செய்து எவரும் பார்த்ததில்லை. அவர்கள் எவருக்கும் பிராணாயாமம் என்றால் என்னவென்றே தெரியாது. மூப்பா, என்ன செய்யற? காத்தை அடைச்சு கசக்காத. எப்படியோ நீ பொழைச்சிட்ட, கஞ்சியும் குடிச்சிட்ட. இப்படியே தரப்பாடு என்றால் மலைக்கு கீழே உள்ள கிராமங்கள்னு அர்த்தம். உன்னை தூக்கிட்டு போய் வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியாயிடும். என்ன சொல்ற நீ என்று அவர்களில் ஒருவன் கேட்டான். மூப்பர் மெல்ல நிமிர்ந்து அவனை கூர்மையாக பார்த்தபடி, இங்கேயே வைத்தியம் நடக்கப் போகிறதே என்றார். அதுவரை அவர் குரல் அப்படி மாறி ஒலித்ததே இல்லை. பிறகு அதன்படியேதான் நடந்தது. அதுவரை எங்கே போனார் என்று தெரிந்திராத நிலையில் இருந்த போகரின் உடல் ஒரு மரத்தின் நிழலில் கிடந்தது. உயிரற்ற உடல் போல் கிடந்த அந்த உடலும் பிறகு எழுந்து வேளாமூப்பர் உடல் கிடக்கும் இடம் நோக்கி வந்தது. வேளாமூப்பர் வரையில் சப்த நாடிகளில் 6 நாடி அடங்கி உயிர் பிரியும் நிலையில் இருந்தார். போகர் பிரான் பரகாய பிரவேச ஆற்றலால் உயிர் காற்றை தன் உடம்பிலிருந்து விடுவித்து வேளாமூப்பர் நாசிவெளி உள்புகுந்து இதயத்தை உசுப்பிவிட்டு அடங்கவிருந்த மூப்பரின் சுவாசத்தை தொடரச் செய்து அதனால் இரத்த ஓட்டமும் நிகழச் செய்து அடங்கியபடியே வந்த மணிக்கட்டு நாடி முதல் மற்ற நாடிகளையும் துடிக்க விட்டு உடம்பின் உஷ்ணம் குன்றாதபடி செய்துவிட்டு மீண்டும் தன் உயிர் காற்றை உடம்பிலிருந்து விடுவித்து தன் உடல் கிடக்கும் இடத்துக்கே வந்து மீண்டும் தனக்குள் புகுந்து தன் உடலின் தற்காலிக பிரதாயோகம் எனும் இயக்கமற்ற நிலையை இயங்கச் செய்தவராய் நிமிர்ந்தெழுந்தே இப்போது உயிர்த்துள்ளார். பரகாய பிரவேசம் என்பது ஊசி முனையின் மேல் நிற்பது போன்றது, கத்தியின் விளிம்பில் நடப்பது போன்றது என்பார் போகர். இந்த செயல்பாடு அஷ்டமா சித்திகளில் 6வதாக உள்ள சித்தி. இதற்கு பிரபஞ்ச அறிவும் கர்ம சுத்தமும் முக்கியம். இந்த இரண்டும் இல்லாதவர்கள் வரையில் இந்த வித்தை ஒரு மாயாஜாலமே. வேளாமூப்பரிடம் இருந்து திரும்பி வந்த போகர் தன் மூலிகையை தேடி போனது போல கையில் சில மூலிகைகளுடன் வந்து வேளாமூப்பர் அருகே அமர்ந்து அடுத்த கட்ட சிகிச்சையை தொடங்கினார். தனக்கு துணையாக தொந்தன் தோதன் என்கிற 2 இளைஞர்களை அழைத்து கொண்டவர் அவர்களை வைத்தே காயங்களுக்கு மூலிகை கட்டு போட்டு கை கட்டை விரல் மொழியால் உடம்பின் சில பாகங்களை வர்ம தூண்டல் நிகழ்த்தி பாதம் 2ஐயும் பிசைந்து விட்டு நடுநடுவே மணிக்கட்டு நாடி பரிசோதனையும் செய்து ஒரு கட்டத்தில் வேளாமூப்பரை எழுந்து உட்காரவே வைத்து விட்டார் போகர். என்று அந்த டிரைவர் தடுமாறுவது பாரதிக்கு நன்றாகவே தெரிந்தது. இருந்தும் அதை காட்டிக்கொள்ளாமல் அரவிந்தன் என்ன சொல்ல போகிறான் என்று பார்த்தான். அந்த ஜோசியக்காரன் உங்க அப்பாவை ஆக்டோபஸ் போலதான் பிடிச்சிருக்கான் பாரதி. இன்னைக்கு இந்த நாட்டுல எல்லா பெரிய மனுஷங்க பின்னாலையும் இப்படி ஒரு ஜோசியக்காரன் இருக்கான். இந்த ஜோசியக்காரன் சொல்றபடிதான் இவங்களும் எல்லாமே செய்யறாங்க என்று பொதுவாக ஒரு கருத்தை சொன்ன போது காரிடம் ஒரு பெரும் தடுமாற்றம், சத்தமும் கூட. என்னாச்சு? பதறி போய் கேட்டாள் பாரதி. ஒண்ணும் இல்லம்மா, தெருநாய் ஒண்ணு சென்டர் மீடியன்ல இருந்து விசுக்குன்னு குறுக்க பாஞ்சிடுச்சுமா. ஐயோ, அடிபட்டுருச்சா? லேசா பட்டிருக்கும்னு நினைக்கிறேன்மா என்றான். பார்த்து ஓட்டுறதுக்கு என்ன? பார்த்துதாம்மா ஓட்டுறேன். தெருநாயிங்க பெருத்து போச்சு, அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். கழுத்தடை ஊசி போட்டுக்கிட்டதா பொய் கணக்கு எழுதிட்டு காசை அவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அலட்சியமாய் பேசிக்கொண்டே காரை ஓட்டிய அவனை பாரதிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நீ முதல்ல காரை திருப்பு, அந்த நாய் அடிபட்ட இடத்துக்கு போ என்றான். அதை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மேடம், முதல்ல திருப்பு, நான் அந்த நாயை பார்க்கணும். பாவம், அது இப்ப எந்த நிலையில இருக்குதோ என்றான். கசிந்த குரலில் அவள் பேச காரை யூட்டன் அடித்து பக்கத்து டிராக்கில் செலுத்தியவனாக ஓட்ட தொடங்கி இருந்தான் அந்த டிரைவர். இருளில் இடத்தை காண்பது சிரமமாக இருந்தது. நல்ல வேளையாக எதிர் சாரியில் வரும் வாகன வெளிச்சத்தில் அந்த நாய் சாலை ஓரமாக கிடப்பது தெரிந்தது. காரை ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு துப்பாக்கி தோட்டாக்களாக பறக்கும் இடை வாகனங்களை கடந்து அதன் அருகே சென்றபோது அதன் பின்னிரு கால்களும் டயர் ஏறி இறங்கியதில் நைந்து போய் கிடந்தன. தன் செல்போன் டார்ச்சால் அதை கூர்ந்து கவனித்த பாரதிக்கு நழுக்கென கண்களில் நீர் திரண்டு விட்டது. அந்த நாயும் இலையெடுத்தது போல கிடந்தது. உயிர் எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்பது போல இருந்தது அதன் பார்வை. பாரதி தன்னையும் மறந்து அருகில் இருந்த அரவிந்தன் தோள் மேல் முகம் புதைத்து அழத் தொடங்கிவிட்டார். அரவிந்தன் அந்த நொடி அவளை ஒரு தேவதையாகத்தான் உணர்ந்தான். அவளுக்குள் தான் எத்தனை கருணை! கருணை என்பது மிகவும் பெரியது என்று நான் கூட ஒரு கருத்தைத்தான் கொண்டிருக்கிறேன். இவள் போல உணர்வு எனக்கு துடிக்கவில்லையே. அவனுக்குள் கேள்வி எழுந்து அடங்கியும் போயிற்று.
அவர்கள் மேல் அவ்வப்போது வாகனங்களின் ஹெட்லைட் வெளிச்சம் படுவதும் மறைவதுமாக இருந்தது. டிரைவருக்கு தேவையே இல்லாமல் இருப்பது போல தோன்றியது. துடிக்கும் அந்த நாய் அவனை மட்டும் எதுவும் செய்யவில்லை. தன்பாடே பெரும்பாடு என்று இருப்பது கூட காரணமாக இருக்கலாம். பாரதி, என்ன இப்ப என்ன பண்ணலாம்ங்கிற தெரியல அரவிந்தன். பாவம்ல, வலிய நாம கூட அழுது கடந்துடுவோம். இதால அது கூட முடியல பாருங்க. கொஞ்ச நேரத்துல இது செத்துடும் பாரதி. இதோட தலையெழுத்து இப்படிதான். நாம என்ன பண்ண முடியும்? இந்த தலையெழுத்து பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் அரவிந்தன். எல்லாத்துக்குமே நம்மளோட அலட்சியமான மனோபாவம் தான் காரணம் என்றான். அவள் சொல்லும் போதே அதன் திறந்த விழிகள் மூடிக்கொள்ள அதன் உயிர் முற்றாக பிரிந்தது. செத்துடுச்சு மேடம், இனி இங்க நிக்க வேணாம், கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும், போகலாம் மேடம் என்றான் டிரைவர். மூடு வாயை, நிதானமா ஓட்டி இருந்தா இப்படி ஆகி இருக்குமா? உனக்கு இப்படி ஆயிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. பாரதி அவன் மேல் மொத்த ஆத்திரத்தையும் காட்ட தொடங்கினான். என்ன மேடம் நீங்க ஒரு நாயோடு போய் என்ன கம்பேர் பண்றீங்க? உயிர்னு வந்துட்டா என் வரையில எல்லா உயிரும் ஒண்ணுதான். நாய் என்ன மனுஷன் என்ன? பாரதி, தயவு செஞ்சு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணு. நம்ம தலைக்கு மேல எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இங்க இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை என்று அரவிந்தன் அவளை கண்ட்ரோல் செய்யவும் அவள் அவனை வெறித்து பார்த்தாள். புறப்படு, இங்கே இனி நாம நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உடம்பை என்ன பண்ண? நீ என்ன சொல்ல வர்ற? குறைஞ்சபட்சம் ஒரு குழிய தோண்டி புதைச்சிட்டாவது போவோமே. வாட், இந்த இருட்டுல குழி தோன்றதா? இருட்டோ பகலோ நம்மளால தானே இந்த நாய்க்கு இப்படி ஆச்சு. பாரதி, அப்படியே விட்டுட்டு போறது முதல்ல சிவிக் சென்ஸா? சொல்லுங்க அரவிந்தன். இருவரின் இடையே டிரைவர் தனியே போய் தலையில் அடித்து கொண்டான். ஓகே, நீ கார்ல உட்காரு, நானும் டிரைவரும் எல்லாம் செய்யறோம். நோ, நானும் ஏதாவது செய்வேன், இல்லைன்னா என்னை என்னால நேசிக்க முடியாது அரவிந்த். அவள் இறுதியாக சொன்ன சொற்கள் அவன் மனதில் ஒரு மின்னலை தோற்றுவித்தன. அவள் தோளை இறுக்கமாக பிடித்தவன். பாரதி, சிம்பிளி யூ ஆர் கிரேட், கமான், முதல்ல ஒரு மண்வெட்டிக்கு வழியை பார்ப்போம் என்றபடி களத்தில் இறங்கிய அவர்களுக்கு சாலையோர வீடு ஒன்றில் மண்வெட்டி கிடைத்தது. சாலை ஓரமாகவே காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் குழியை தோண்டி அந்த நாய் உடலை போட்டு மூடிவிட்டு மண்வெட்டி தந்த வீட்டிலேயே நீர் வாங்கி முகம் கழுவி கொண்டு ஃப்ரெஷ் ஆனவர்கள் காரை நோக்கி நடந்தபோது அந்த வீட்டு கிழவி சொன்னான், நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் தாயி, ஏன்னா நீங்களே ஒரு கோயில் தான் கண்ணு என்றாள். அரவிந்தன் அதை ரசித்தான். காருக்குள் ஏற போன போது டிரைவர் சீட்டில் பாரதி ஏறினான். நானே இனி ஓட்டுகிறேன், திருச்சியில இறக்கி விடுறேன், உன் சம்பளத்தோட சென்னைக்கு போக டிக்கெட் சார்ஜையும் வாங்கிட்டு கிளம்பு என்றவள் அவன் பதிலை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் காரை கிளப்பினான். சென்னை விமான நிலையம். கத்தார் ஏர்வேஸின் அந்த கம்பீரமான விமானம் ரன்வேயில் தீப்பொறி பறக்க இறங்கி 350க்கும் மேலான பிரயாணிகளை அந்த நள்ளிரவில் உதிர்த்த போது அதில் இருவராய் சாந்த பிரகாசும் சாருபாலாவும் இருந்தனர். சாந்த பிரகாஷிடம் புலிவே இல்லை. சாருபாலா நெற்றியில் அவள் வீட்டை விட்டு புறப்படும் போது இட்டிருந்த விபூதி கீற்று அப்படியே இருந்தது. பயணத்தின் இடையில் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தி முகத்தை துடைத்துக் கொண்ட போதும் நெற்றி பக்கம் கையை அவள் கொண்டு செல்லவே இல்லை. லக்கேஜோடு வெளியே வந்தவர்களை ரிசர்வ் செய்திருந்த ஸ்டார் ஹோட்டலின் கார் டிரைவர் காத்திருந்து அழைத்து கொண்டு போனார். பல வருடங்களுக்கு பிறகு சாருபாலா முகத்தில் சென்னை காற்றுப்படுகிறது. சாந்த பிரகாஷ் இறுக்கமாகவே இருந்தான். அவளுக்கோ இனிமேல் தான் எல்லாமே இருக்கிறது என்பது போல ஒரு உள்ளுணர்வு. கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 1:30. அமர்ந்தே வந்த ஜெட்லாக் களைப்பு. அந்த களைப்போடு காருக்குள் சாந்த பிரகாஷை பார்த்தான். என்ன சாரு, ஹோட்டலுக்கு போய் ஒரேடியா படுத்தடாது, பொழுது விடியவும் நம்ம பங்களாவுக்கு போறோம் என்றான். நம்ம பங்களாவா? மிஸ்ரா காதுல விழுந்தா உதைப்பான். பங்களா நமக்கு சொந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க தாத்தாவோட சமாதியும் அந்த தோட்டமும் நம்ம சொந்தம் தான். ஸ்டூபிட் மாதிரி பேசாத. அங்க நமக்கு இப்ப கைப்பிடி மண் கூட சொந்தம் இல்ல. எல்லாத்தையும் தான் வித்து பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டாச்சே, அதை திருப்பி கொடுத்து தோட்டத்தை திரும்ப வாங்கிடுவோம். என்னாச்சு உனக்கு? பேசாம படு, மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம். ஐ ஆம் சோ டயர்ட். எனக்கும் டயர்டா தான் இருக்கு சந்து. அதுக்காக தூங்கி பொழுத கழிக்க என்னால முடியாது. எதுக்கு வந்திருக்கோமோ அதை செய்யணும்ல. நாம இனி என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளை மாற போறானா என்ன? நம்ம தலைமுறையோடு தான் எல்லாம் முடிய போகுதே என்ற சாந்த பிரகாஷ் குரலில் மெல்லிய அளவில் சோகம். சாருபாலாவோ அந்த அறையின் டேபிள் மேல் தங்கள் குலதெய்வமான பொன்னாச்சி அம்மன் படத்தையும் தாத்தாவின் ஜீவ சமாதி புகைப்படத்தையும் நிமிர்த்தி வைத்தாள். அதில் சமாதி படத்தை பார்த்த சாந்த பிரகாஷ், ஏய், இந்த போட்டோ எப்படி கிடைச்சது உனக்கு என்று கேட்டான்.
சென்னையில இருக்கிற என் அத்தை மகன் மனோகருக்கு போன் பண்ணி சொல்லி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்ப சொன்னேன். 24 ஹவர்ஸ்ல செஞ்சு முடிச்சிட்டான். போட்டோவை ஃபேடன் ரூச் டவுன்ல இருக்கிற போட்டோ ஷாப்ல கொடுத்து பிரேம் பண்ணி வாங்கினேன் என்றான். இதையெல்லாம் நீ சொல்லவே இல்லையே சாரு. அதுதான் இப்ப சொல்லிட்டேன்ல. எப்படி சாரு, நீ இன்னும் டிபிக்கல் இந்தியன் உமனாவே இருக்க. அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன பிரயோஜனம் சாரு? நாம யாருக்கு பெருசா துரோகம் செஞ்சோம்? எதனால நமக்கு இந்த தண்டனை? புலம்ப ஆரம்பிச்சிடாதே சந்து. நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும். அந்த விதிப்பாடு இருக்கிறதால தானே திரும்ப இந்த மண்ணுக்கு வந்திருக்கோம். இனி நமக்கு ஒரு நல்லதா? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே சாரு. உயிரோட தூக்கி கொடுத்துட்டோமே. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏதாவது நல்லதா நடக்கும். இல்லைன்னா கனவுல தாத்தா வந்து கூப்பிடுவாரா? அப்படி கேட்ட நொடி சாருபாலாவுக்கு தலையை சுற்ற ஆரம்பித்தது. அவன் மேலேயே மயங்கி விழுந்தாள். அன்று உயிர் பிழைத்த வேளா மூப்பர் அதன் பிறகு போகரின் மிகுந்த நன்றிக்குரியவர்களில் ஒருவராகவும் ஆகிவிட்டார். யமனை பார்த்துட்டேன் சாமி, ஆனா புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டீங்களே என்று காலில் விழுந்தும் வணங்கினார். அவர் மட்டுமா? அந்த மலைவாழ் மக்கள் அத்தனை பேருமே வணங்கினார்கள். அவர்களில் தொந்தனையும் தோதனையும் கொட்டாரத்துக்கு வர சொல்லி அடிப்படையான மருத்துவ பயிற்சியையும் அவர்களுக்கு அளித்து மூலிகைகள் பலவற்றை அடையாளம் காட்டி அதை பயன்படுத்தும் முறையையும் சொல்லிக் கொடுத்தார். அந்த தொந்தனும் தோதனும் இப்போது புலிப்பாணியும் அஞ்சுகனும் கடந்து சென்ற அந்த மலை தளத்தில் கண்ணில் பட்டதுதான் ஆச்சரியம். புலியும் அஞ்சுகனும் தொந்தன் தோதனை கட்டியணைத்து மகிழ்ந்தனர். நீங்க எங்க இந்த பக்கம் என்று கேட்டான் தொந்தன். புலிப்பாணியும் உதக நீர் தேடி வந்ததை விளக்கினான். இதற்கு நீங்க வரத்தான் வேணுமா என்ன? நாங்க வரும் சமயம் எங்க கிட்ட சொன்னா நாங்களே கொண்டு வந்திருப்போமே என்று தங்களின் விசுவாசத்தை காட்டினான் தோதன். எங்கள் ஆசான் காரணமில்லாமல் சிறு காரியத்தையும் செய்ய மாட்டார். இப்படி நாங்கள் வந்து தேடுவதும் ஒரு பயிற்சியாக எங்களுக்கு அமைகிறதே என்றான் அஞ்சுகன். அதுவும் சரிதான், வாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாறை தேக்கங்களை காட்டுறேன். அதில் எதில் இடி விழுந்தது என்பதை பார்த்துதான் நாம் அறிய வேண்டும் என்ற தோதன் ஒரு பாறை தேக்கம் நோக்கி நடந்தான். அவன் கையில் சிறிய அளவிலான வில்லும் முதுகின் மேல் நீண்ட ஒரு மூங்கில் துண்டே அம்பரா தூணியாகவும் இருந்தது. அதில் கருங்காலி மரத்தின் சுண்டு விரல் வருமன் அளவிலான அம்பு குச்சிகளும் முகப்பில் விஷமுள் தைப்போடு காணப்பட்டன. சில அம்பு குச்சிகள் கத்தியால் சீவப்பட்டு ஊசி போல் காணப்பட்டன. வில்லின் வளைந்த முதுகு பச்சை மூங்கிலால் ஆள்காட்டி விரல் வருமனில் இருந்தது. விசையூட்டும் குந்த பாகம் செம்பு கம்பியில் அமைந்திருந்தது. அதை பார்த்து அஞ்சுகன் ஆச்சரியமானான். இது என்ன உலோகம் என்று கேட்டான். செம்பு என்றார் அந்த கருவை கம்மாளர் என்றார். அவர் எங்கு இருக்கிறார்? தரப்பாட்டில் தான் என்றான். தரப்பாட்டில் என்றால் மலை இல்லாத சமதள நிலப்பரப்பை தான் இவர்கள் தரப்பாடு என்கின்றனர். அதாவது மலையகங்களை ஒட்டி கீழே உள்ள கிராமங்கள் என்று பொருள் என்றான் புலி. அப்படியானால் கிராமங்களுக்கு செல்வார்களா இவர்கள்? பண்டமாற்றுக்கு சென்றுதானே தீர வேண்டும். அப்படி எதையெல்லாம் எடுத்துச் செல்வீர்கள்? அவர்கள் பேசியபடியே உதக நீர் உள்ள இடம் தேடி நடந்தனர். தொந்தன் அஞ்சுகன் கேள்விக்கு பதில் கூறலானான். அரிசி, பருப்பு, மண்பாண்டம், எங்கு கழுதைகளுக்கு சேனம், பெண்டுகளுக்கு உடுப்பு, பந்தத்துக்கும் மீனை பொரிக்கவும் எண்ணெய், வடுகன்களுக்கு அதாவது குழந்தைகள் பொரியும் வெள்ளமும், வஞ்சிமாருக்கு அதாவது இளம் பெண்கள் வளவி, உருளி, ஈருவாளின்னு எல்லாத்துக்கும் தரைப்பாட்டுக்கு தானே நாங்க போயாகணும். அவனது தமிழ் பேச்சில் சில இடங்களில் இழுவை இருந்து அது ஒரு ராகமாக வெளிப்பட்டது. அது சரி, நீங்க மலையிலிருந்து எதை கொண்டு போவீர்கள் என்று அஞ்சுகன் கேட்டான். பலா பிஞ்சு, மலை வாழை, தேனு, மரப்பிசினு, சாதிக்காய், மாசிக்காய், சந்தனக்கட்டை, பூஞ்சாங்கொட்டை, முள்ளிக்கிழங்கு, குமுட்டிக்காய், இப்படி எங்க மலைத்தாயி அள்ளித்தர்ற எல்லாத்தையும் தான் என்றான். இப்ப தரைப்பாட்டுக்கு அதாவது ஏதாவது கிராமத்துக்கு தான் கிளம்புனீங்களா என்று கேட்டான் புலி. இல்லைங்க, மிலா குட்டி இல்லாட்டி வரையாடு பிடிக்க வந்தோம்ங்க. கரிநாள் வருதுல்ல, எல்லாரும் கூடி கும்மி போட்டு ஆட்டுக்கறிய ஆக்கி திம்போம். ஓ, சூரிய ஆதிக்கம் மிகுந்த நாளில் மாமிச உணவா? பலே என்றான் புலிப்பாணி. என்ன சொல்கிறாய் புலி? கரிநாள் என்றால் ஜோதிட ரீதியாக சூரிய ஆதிக்கம் மிகுந்த நாள் என்று பொருள் அஞ்சுகா. அன்று உடம்பில் உஷ்ணம் மிகுந்து சுரப்பிகளின் சுரப்பும் அதிகமாக இருக்கும். மாமிசம் செரித்திட அமில சுரப்பும் உமிழ் நீர் பெருக்கவும் அவசியம் அல்லவா? கரிநாளன்று மனித உடலில் அது இயல்பாக அதிகமாக இருக்கும். அந்த நாளில் ஆமை ஓட்டை கூட அவித்து செரிக்கலாம் என்று வேடிக்கையாக கூறுவார்கள். உணர்வு பூர்வமும் அதிகமாக இருக்கும். இதனால் அறிவு பூர்வமான நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்ய மாட்டார்கள் என்றான். அட, கரிநாள் என்பதற்கு பின்னால் இப்படி ஒரு செய்தியா என்றான் அஞ்சுகன்.
ஒவ்வொரு நாளுக்குமே தனித்த குணமும் சக்தியும் உண்டு என்பதே ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் உண்மை அஞ்சுகா என்றான் புலிப்பாணி. கேட்கிறேன் என்று தவறாக நினைக்காதே. அந்த நாட்களை நாம தானே அடையாளப்படுத்தி கிழமைகளாலும் தேதிகளாலும் அதை விவரிக்கிறோம். மற்றபடி சூரிய உதயம், பிறகு அந்திமம், பிறகு இரவு என்று வானில் எந்த மாற்றமும் இல்லை. என் வரையில எல்லா நாளும் ஒன்று போலத்தான் இருக்கு. ஆனா நீயோ ஒவ்வொரு நாளுக்கும் தனித்த குணமும் சக்தியும் இருப்பதாக சொல்கிறாய். இதை எப்படி அறிவது என்று கேட்டான் அஞ்சுகன். நல்ல கேள்வி. பார்ப்பதற்கு பொழுதுகள் ஒன்று போலதான் புலனாகும். ஆனால் அந்த பொழுதின் 7 கோள்களின் ஆதிபத்தியம் ஊடே நட்சத்திர ஆதிபத்தியம் மற்றும் நாளுக்குரிய கிழமையின் ஆதிபத்தியம், தனிப்பட்ட முறையில் பார்க்கும் மனிதனின் பிறப்பை ஒட்டிய தசாபுத்தி மற்றும் அந்தரம் ஆகியவை அந்த பொழுதுக்குள் இரு கண்களுக்கு புலனாகாத ஒரு வகை அலைவரிசையாக உள்ளது. நாம் சுவாசிக்காமல் வாழ முடியாது அல்லவா? அந்த வகையில் அதுவும் நம் சுவாசத்தோடு கலந்து சுவாச பை வரை சென்று பிறகு இரத்தத்தில் கலந்து ஓடி நம் மூளையையே அது தன்வசப்படுத்தி கொள்கிறது. மூளைதானே சிந்தனை மற்றும் சகல எண்ணங்களுக்கும் மூலம். நாமும் அந்த பாதிப்போடுதான் பலவிதமான எண்ணங்களுக்கு ஆளாகிறோம் என்றான் புலிப்பாணி. இதை எப்படி நம்புவது புலி என்று கேட்டான் அஞ்சுகன். ஏன் நம்மால் ஒரே மனப்போக்குடன் எப்போதும் சலனம் சஞ்சலம் இல்லாமல் வாழ முடிவதில்லை அல்லவா? ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அதிலேயே அப்போது இருப்பது போலவே எப்போதும் ஏன் இருக்க முடிவதில்லை? சிறிய விஷயத்திற்கு கூட நாம் ஏன் பல முடிவுகள் எடுக்கிறோம்? தெள்ள தெளிவாய் துளியும் குழப்பமின்றி சலனமே இல்லாமல் ஒரு யோகியை போல வாழ நம்மால் முடிவதில்லை அல்லவா? மனமானது அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது உண்மைதான். அதற்கு காரணம் சூழல் அல்லவா என்றான் அஞ்சுகன். சூழலும் ஒரு காரணம், அவ்வளவுதான். இது போல பல காரணங்களும் உள்ளது. இதையெல்லாம் யார் கண்டுபிடித்தது என்று அஞ்சுகன் கேட்டான். நம் குருவான போகர் போல பல சித்த புருஷர்கள் மற்றும் ரிஷிகள் முனிவர்கள் தான், வேற யார் என்றான். சித்தர், ரிஷி, முனி என்ன பெரிய வேறுபாடு? எவர் உதவியும் இல்லாமல் தன் முனைப்பால தன்னை அறிந்தவன் சித்தன். ஒரு மந்திர உச்சாடனத்தால் பலம் பெற்று புலன்களை வென்றவர் ரிஷி. மனதை மௌனத்தில் ஆழ்த்தி நெடிய தவத்தில் இருப்பவர் மௌனி. அவரே காலத்தால் முனிவரானார். அப்படியானால் நம் போகர் பிரான் தன் முனைப்பால் தன்னை அறிந்த சித்த புருஷரா? ஆமாம் அஞ்சுகா. முதலில் தன் முனைப்பு, பிறகு குரு வணக்கம், அதன் பிறகு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை. இந்த மூன்றையும் கலந்தால் அவரே நம் குரு. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே நடந்ததில் உதக நீர் தேங்கி கிடந்த ஒரு பாறை நீர்த்தேக்கம் கண்ணில் பட்டது. அதில் சில தவளைகள் இறந்து மிதந்து கொண்டிருந்தன. அதை எடுத்து அதன் வயிற்றை அமுக்கி பார்த்தபோது கல் போல இருந்தது. இது உதக நீரேதான். நாங்க இத கண்டா இறைச்சி வெளியேற்றிடுவோம், இல்லாட்டி மிருகங்க குடிச்சிட்டு செத்து போகும். இது எங்க வரையில நஞ்சு என்றான் தோதன். அதுவும் சரிதான். ஆனால் இது வேறு விதமாக பயன்பட போகிறது என்பது நீங்கள் அறிய வழியில்லை அல்லவா? உங்கள் மலை வாழ்வில் கல்வி கேள்விக்கே இடமில்லையே. உங்கள் வாழ்வென்பது வெறும் அனுபவ அறிவால் ஆனதுதானே என்ற ஒரு பதிலை கேள்வி போல் கேட்டுக்கொண்டே கொண்டு வந்திருந்த சுரை குடுவையில் அந்த நீரை எடுத்துக்கொண்டனர். கரும் பச்சை நிறத்தில் இருந்த அந்த நீரில் குனிந்து நீர் மொள்ளும் போது முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல பார்க்க முடிந்தது. குறிப்பாக கோந்தனும் தோதனும் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு குனிந்து முகத்தை பார்த்ததோடு வாய் திறந்து பல்வரிசையை பார்த்தனர். ஒரு பரவசம் வேறு அவர்களிடம். என்ன நொந்தா, உங்கள் இருப்பிடங்களில் கண்ணாடி இல்லையோ என்று அதை பார்த்து கேட்டான் அஞ்சுகன். அப்படின்னா கண்ணாடி தெரியாது? கண்ணாடி என்று ஆச்சரியமாக கேட்டான் புலிப்பாணி. புலிப்பாணி, நம் பொதினியிலேயே பலருக்கு கண்ணாடி ஓர் அரிய பொருள்தான். ஆனால் நம் கொட்டாரத்தில் அது நிறைய உள்ளது. அதற்கு காரணம் நம் ஆசானின் சீனதேச பிரவேசம்தான் என்றான் அஞ்சுகன். உண்மைதான். கண்ணாடி, மெழும் மென் குப்பிகள், அதாவது பீங்கான், இவை எல்லாமே நம் கொட்டாரத்தில் மட்டுமே உள்ளன. ஆவினன்குடி கஜானாவில் அறிவிப்புகளுக்கு துணிகளும் பலகைகளும் தான் இன்னும் பயன்பாட்டில் உள்ளன. கன்னிவாடிக்கு சென்ற சமயம் எல்லை கற்களில் கலிங்க மைதான் துணியை பொசுக்கி சாம்பலாக்கி அதில் கரிசாலை சாற்றை கலந்து விரல் நுனியார் தொட்டு எழுதுவர் என்று என் கண்ணில் பட்டது. திருமேனி வேளரின் படுக்கை அறையில் ஒரு கண்ணாடி இருக்க கண்டேன் என்று குடுவையில் நீர் நிரப்பியபடியே சொன்னான் புலிப்பாணி. இப்படி பேசியபடியே உதக நீரை எடுத்து கொண்டு விட்டு மீதம் அதில் நீர் எவ்வளவு இருக்கும் என்று கணக்கிட்ட புலிப்பாணி கழுதைகளோடும் மரக்கலங்களோடும் வந்து ஆசான் கேட்ட அளவுக்கு நீரை கொண்டு சென்று விட வேண்டும் என்றான்.
அதன் பிறகு அங்கிருந்தபடியே சுற்றுச்சூழலை ரசித்துவிட்டு சுமந்து வந்திருந்த வெள்ள அவல் பொரியையும் பேயின் வாழையையும் அப்படியே அருகில் அமர்ந்து சாப்பிட்டனர். அதை கொட்டாரத்தில் கொம்பேரி மணியன் சமைத்திருந்த விதம் நொந்தன் தோதனை மிகவும் கவர்ந்து விட்டது. அவளை வறுத்து அவிப்பதிலும் அதோடு வெள்ளப்பாகை கலப்பதிலும் ஒரு கணக்கு உள்ளது. பிறகு அதோடு தேங்காய் பூவையும் தூவி கலந்து இஞ்சி துண்டுகளை ஒரு மிளகு அளவு நசுக்கி சேர்த்து கிளறி பிறகு இலை கும்பாவில் கொட்டி அப்படியே மேலே ஒரு இலையால் மூடி அதன் மேல் பேயன் வாழைப்பழங்களை வைத்து அப்படியே துணி போட்டு கட்டி தூக்கு மூடி போட்டு தந்ததை சுமக்க தேவையில்லையே, அது மாலை போல அல்லவா தோளில் கிடக்கும். சன்னமான ஒரு விருந்தோம்பலுக்கு பிறகு உதக நீருடன் அவர்கள் புறப்பட்டனர். கோவேறு கழுதைகளுடன் வரும்போது தடம் மாறிவிடக் கூடாது என்பதன் பொருட்டு கல் தடயங்களை உருவாக்கியபடியே அந்த ஆனைமலையை விட்டு இறங்க தொடங்கினர். இந்த வேளையில் ஒரு வரையாடு கண்ணில் படவும் தொந்தன் போட்ட கூர்மையான கருங்காலி குச்சி அதன் தொடை பரப்பை துளைத்து அந்த ஆடு அவன் வசப்படும்படி ஆனது. அம்பு குச்சியை பிடுங்கி போட்டவன் ஆட்டை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு தங்கள் மந்தை நோக்கி நடக்க தொடங்கினான். கரிநாளை நன்கு உண்டு கழித்து அனுபவியுங்கள் என்ற புலிப்பாணி அந்த நாளில் நம் ஆசான் மட்டும் பெரிதாக எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார், உபவாசம் இருப்பார் என்றான். ஆமாம், என்னையும் தியானத்தில் இருக்க சொல்வார், ஏதும் காரணம் உண்டா என்று கேட்டான் அஞ்சுகன். ஒரே காரணம்தான், நம் ஆசானுடைய அடுத்த பெரும் முயற்சி என்பது தண்டபாணி தெய்வத்தை நவபாஷாணங்களால் சிலையாக உருவாக்குவதுதான். அதற்காக அவர் நம்மை பெரிதும் தயார்படுத்தி வருகிறார். 9 பாஷாணங்களுக்கு நாம் 9 பேர் எப்போதோ தேர்வாகி விட்டோம். ஆனால் அதற்கு நாம் மட்டும் போதாது. நாம் பாஷாணங்களை ஆசான் சொல்லும் இடத்துக்கு சென்று எடுத்து வரப் போகிறவர்கள் மட்டுமே. இந்த பாஷாணங்களோடு மூலிகைகளின் சாறுகள் மற்றும் இந்த உதக நீர் கலந்து புடம் போடுவது என்று ஒரு வழிமுறை உள்ளது. புடம் போடும் போது சுவாசக்கட்டு அவசியம். ஏனென்றால் உயிரை குடிக்கும் விஷவாயு தோன்றும், அதை சுவாசித்து விடக்கூடாது. நம்மால் பெரிதாக சுவாசத்தை கட்ட முடியாது. ஆனால் இமயத்திலோ 3½ நாளிகை காலம் சுவாசம் கட்டும் அளவு பயிற்சி பெற்ற பல சித்த புருஷர்கள் உள்ளனர் என்ற புலிப்பாணியை நடந்தபடியே வியப்புடன் பார்த்த அஞ்சுகன், அப்படியானால் இமயத்திலிருந்து சித்த புருஷர்கள் நம் புதினிக்கு இதற்காக வரப்போகின்றனரா என்று கேட்டான். கேட்டவாறே யதார்த்தமாக மேலே பார்த்தான். போகர் பிரான் ஒரு பறவை போல கைகளை அசைத்து எங்கோ செல்வது அவன் கண்ணில் பட்டது. என்று சாருபாலாவின் மயக்கம் சாந்த பிரகாசை சற்று பதட்டமடைய வைத்தது. தன்மேல் மயங்கி விழுந்தவளை சற்று தாங்கி பிடித்து பிறகு படுக்க வைத்தவன் பாட்டில் தண்ணீரை எடுத்து வந்து முகத்தில் தெளித்து அவளை எழுப்ப பார்த்தான். சாரு, ஏய் சாரு, கமான் டார்லிங், கண்ணை திறந்து பாரு என்று கன்னத்தில் எல்லாம் தட்டினான். அவளும் மெல்ல கண்களை திறந்தாள். மிக சோர்வாக பார்த்தாள். சாரு, என்ன ஜெட்லாக்கா? கமான், நல்ல காலை நீட்டி அப்படியே படு. எனக்கு இப்ப நீயும் உன் ஆரோக்கியமும் தான் முக்கியம். பங்களா சமாதி எல்லாம் அப்புறம். இந்த தலையணையை தலைக்கு வச்சுக்கோ. சாந்த பிரகாஷ் அருகில் இருந்த பெட்டில் இருந்து தலையணையை எடுத்து வந்து அவள் தலையை தூக்கி வைக்க முனைந்தான். அப்போது அவளுக்கு வாந்தி வருவது போலவும் இருக்கவே எழுந்து பாத்ரூம் நோக்கி ஓடினாள். சாரு, என்ன பண்ணுது? ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி பக்கத்துல டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கட்டுமா என்று கேட்கும் போதே வாந்தி எடுத்தவள் அதே வேகத்தில் அதெல்லாம் வேண்டாம் என்பது போல கையை ஆட்டி தடுத்தாள். அந்த ஏசி அறை குளிரிலும் முத்து முத்தாக வியர்த்து விட்டிருந்தது. துப்பட்டாவால் துடைத்துக் கொண்டே பைப்பை திறந்து வாய்க்கொப்பளித்தாள். அப்படியே முகத்தையும் கழுவி கொண்டாள். பிறகு எதிர் கண்ணாடியில் ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தாள். மெல்ல அவள் கண்ண கதுப்புகளில் புன்னகை வந்து ஒட்ட முயல்வது போல ஒரு சுருக்கம். அப்படியே திரும்பினான். சாந்த பிரகாஷோ அங்கு இருக்கும் இன்டர்காமில் ரிசப்ஷனை தொடர்பு கொண்டிருந்தான். அவனை நோக்கி நடந்து வந்தவள் போன் ரிசீவரை அவனிடமிருந்து வாங்கி அதன் இடத்தில் வைத்தாள். அவன் அவளை ஆச்சரியமாகவும் சற்றே பதற்றமாகவும் பார்த்தான். அவள் வாஞ்சையாக அவன் தலைமுடியை வருடினாள். பிறகு மெல்லிய குரலில், நம்ம தலைமுறை முடிஞ்சு போயிடல சந்து, ஐ ஹேவ் கன்சீவ்டு என்றாள். அவனுக்கு தன் கழுத்தில் ஆகாயத்தில் இருந்து ஆளுயர மாலை ஒன்று விழுந்தது போல இருந்தது. பழனி பேருந்து நிலைய முகப்பிலேயே காத்து கொண்டிருந்தான் ரிப்போர்ட்டர் செந்தில். பாரதி அவனை பார்த்ததில்லை. போனில் பேசிய அளவில் தான் பழக்கம். எனவே அவள் கார் நம்பரை கவனித்து கச்சிதமாக கையை ஆட்டி தடுத்து நிறுத்தினான். அவளே ஓட்டி வந்ததில் ஓர் ஆச்சரியம் அவன் நெற்றி மேல் ஓடியது. ஹெட்டின், ஹோட்டலுக்கு போவோம் முதல்ல என்றாள். ஏறி கொண்டவனிடம், செந்தில் சார்தான் எழுத்தாளர் அரவிந்தன் என்றான். சார் நீங்களா என செந்தில் அதிகபட்ச ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஆனான். இடையில் ஒரு தடை போல டோல் வசூல். ஆனால் வசூலித்தது ஒரு மஞ்சள் பை வைத்திருக்கும் ஒருவன்.
முகத்தை கூட பார்க்காமல் ஒரு சிட்டையை பாரதி முன் நீட்டினான். பாரதிக்கு முகம் சிவக்க ஆரம்பித்தது. என்னையா இது என்று டாப் கியரில் ஆரம்பித்தாள். அதற்குள் செந்தில் அவனிடம், யோ பிரஸ்ஸியா, போயா அப்பால என்று கத்தவும் ஒரு மாதிரி பார்த்தபடி விலகினான். என்ன செந்தில் இது, யார் இவங்கெல்லாம்? மேடம், இங்க இப்படித்தான் மேடம், கேட்டால் லட்சக்கணக்கில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம்னு ஆரம்பிச்சிடுவாங்க மேடம். அது சரி, எதுக்கு எடுத்தாங்க? அந்த சிட்டையில ஆதரைஸ்டு சீலே இல்ல. இங்க 2-3 குரூப் இருக்கு மேடம், வட்டம் மாவட்டம்னு வரிசையா வந்துடுவாங்க. விடுங்க, பிரஸ் போலீஸ் அப்புறம் கட்சி கொடியோட வந்தா ஒதுங்கிக்குவாங்க. ஆரம்பமே ரொம்ப தப்பா இருக்கே செந்தில். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேடம், இறங்கி நடந்தா இங்க தப்பான விஷயம் மட்டும்தான் அதிகமா கண்ணிலப்படும் மேடம். இதையெல்லாம் நீங்க எழுதி அனுப்பலாமே. எத்தனை தடவை மேடம் எழுதுறது, இவங்களுக்கு இதெல்லாம் மறத்து போச்சு மேடம். செந்திலின் பதிலை தொடர்ந்து பாரதி டிரைவ் செய்தபடியே பக்கத்தில் அமர்ந்திருந்த அரவிந்தனை பார்த்தாள். உன் சேத்திரத்தின் லட்சணத்தை பாத்தியா? கடவுள் நிஜமா இருந்திருந்தா இதையெல்லாம் வேடிக்கை பாப்பாரா என்று அந்த பார்வையை மொழி பெயர்க்கலாம். அரவிந்தன் அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. அதற்குள் அந்த செந்தில், மேடம் ரைட்ல திரும்புங்க, அதோ ஹோட்டல் என்று காட்டினான். ஹோட்டல் முகப்பில் காரை வளைத்து நிறுத்துவதற்குள் விழி பிதுங்கி விட்டது. 10 கார்களுக்கான பார்க்கிங் பிளேஸில் 20க்கும் மேல் கார்கள். காரை விட்டு இறங்கிய நொடி 4-5 பிச்சைக்காரர்களின் கரங்கள் பாரதி முன் நீண்டன. அதிலும் ஒருவன் முருகன் வேடத்தில் ஒரு கையில் வேலோடு மருகையை நீட்டியபடி இருந்தான். அந்த முருகனை ஓங்கி அறையலாமா என்று கூட தோன்றியது. நல்ல வேளை, அரவிந்தன் 10 ரூபாயை தந்துவிட்டு ரிசப்ஷன் நோக்கி பாரதியோடு நடந்தான். இதுக்குத்தான் அரவிந்த் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இது ஒரு விதமான பக்தி சீட்டி, இதுக்கு போய் பணத்தை கொடுத்து என்கரேஜ் பண்றீங்களே என்றார். அனாவசியமா உணர்ச்சி வசப்படாதே. இந்த ஊரோட பிழைப்புக்கான ஒரே ஆதாரம் அந்த முருகன். அதுக்கு ஆதாரம் அவன் மேல எல்லோரும் வச்சிருக்கிற பக்தி. இது பெரிய ஸ்தலமாவும் இருக்கிறதால புளோட்டிங் பாப்புலேஷன்ல திணறக்கூடிய ஒரு ஊராவும் இது இருக்கு. ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகம் தான் நம்ம சமூகம். ஆகையால பிச்சை சுரண்டல் ஏமாத்துறதுன்னு எதுக்கும் இங்க குறையே இருக்காது. இங்க எங்கேயும் தப்பு நடக்க கூடாதுன்னா நம்ம நாட்டுல எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இருக்கணும். சொசைட்டியே மாறினாதான் இங்கே மாற்றம் வரும். நம்ம ஸ்டேட்லயே அது இல்ல, நாட்டிலையும் அது இல்ல, அப்புறம் இந்த ஊர்ல மட்டும் எப்படி வரும் பாரதி? அரவிந்தன் யதார்த்தத்தை சொன்னானா அல்லது அதை சகஜமாக எடுத்துக்கொண்டானா என்பது தெரியாதபடி பேசினான். அவன் சரியான பதில் சொன்னது போலவும் இருந்தது, சமாளித்தது போலவும் இருந்தது. அதற்குள் பாட்டி முத்துலட்சுமி இருக்கும் அறையே வந்துவிட்டது. உள்ளே முத்துலட்சுமி முரசு தொலைக்காட்சியில் பழைய பாடல்களை பார்த்தபடி கட்டிலில் சாய்ந்திருந்தாள். எல்லோரும் உள்ளே வரவும் தலையில் கட்டுடன் எழுந்து நின்றாள். பாட்டி, வந்துட்டியா கண்ணு? ஆமா, இந்த கண்ணு மூக்குக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எப்படியோ என்னை இங்க வர வச்சுட்ட, உனக்கு திருப்தி தானே? வந்ததும் வராததுமா குதிக்காத பாரதி, முதல்ல உட்காரு. தம்பி நீயும் உட்காருப்பா. முத்துலட்சுமி அருகில் இருந்த ஒரு சோபாவை காண்பித்தாள். அரவிந்தனும் அமர்ந்தான். மேடம், காஃபி சொல்லட்டுமா என்று இடையிட்டான் செந்தில். இங்க நல்லா இருக்குமா என்று கேட்டாள் பாரதி. நல்லா இருக்கும், கும்பகோணம் டிகிரி காபி. சொல்லுங்க செந்தில், காஃபி வர்றதுக்குள்ள நான் பிரஷ் பண்ணிடுறேன். ஆமா, எங்களுக்கு ரூம் போடலையா செந்தில்? பக்கத்து ரூம் தான் மேடம், ரெடியா இருக்கு என்றான் செந்தில். தேங்க்யூ. அப்ப அரவிந்தன், நீங்க அந்த ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நானும் ரெடி ஆகுறேன். மேடம், இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் என்ன? மலைக்கு சாமி கும்பிட போறோமா? போறமாவா? அதுக்குத்தானே சென்னையில இருந்தே வந்திருக்கோம். நீ என்னையா இப்படி கேட்டுட்ட? அப்படின்னா நான் முன்னால போய் ஆபீசரை பார்த்து ஏற்பாடு பண்ணணும். எதுக்கு? விஐபி தரிசனத்துக்கு தான் மேடம். வேண்டாம், யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க வேண்டாம். சொல்ல போனா நான் யாருங்கிறதே தெரியக்கூடாது. நான் கண்ணால பாக்குற எனக்கு ஏற்படுற அவ்வளவு அனுபவங்களையும் எழுத போறேன். புரியுதா செந்தில்? புரியுது மேடம். நீங்க சும்மா கூட வாங்க போதும். ஓகே மேடம். பாரதி, கூட்டம் ரொம்ப அதிகமா, என்னால தர்ம தரிசன கியூல எல்லாம் நடக்க முடியாதுடி. இந்த கிழவிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு பத்திரிகை ஆசிரியரா வராத, என் பேத்தியா என் கூட வா. முருகனை மட்டும் மனசுல நினைச்சு வா. கெஞ்ச தொடங்கி விட்டாலும் முத்துலட்சுமி. டோன்ட் வரிமா, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றான் அரவிந்தன். அப்படியே ஒரு மெல்லிய புன்னகையோடு பாரதியை பார்த்தான். அவன் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவது எதனாலோ அவளுக்கு பிடித்திருந்தது. பதிலுக்கு ஒரு சின்ன சிரிப்பு மட்டுமே அவளிடம். முருகன் சந்நிதி. ஒரு புறம் தள்ளு முள்ளு கூட்டம், இன்னொரு புறம் காசு கொடுத்த கூட்டம். நடுவில் ராஜ அலங்காரத்தில் அந்த நவபாஷான முருகன் கிட்ட நெருங்கவும் கன்னத்தில் பலமாக போட்டு கொண்டாள் முத்துலட்சுமி. அப்பா, என் மகன் எழுந்து நடமாடணும். என் பேத்தி நல்ல இடத்துல வாழ்க்கைப்படணும். இனி எங்க குடும்பத்துல எந்த தப்பும் நடக்க கூடாதுப்பா. முத்துலட்சுமி பாரதி காதுபடவே வேண்டிக் கொண்டாள்.
அரவிந்தனும் உருக்கமாய் கும்பிட்டான். ஏனோ பாரதிக்கு கைகளை கூப்பக்கூட மனம் வரவில்லை. அவள் வரையில் எல்லோரிடமும் பக்தி என்ற பெயரில் பயமும் சுயநலமும் தான் தெரிந்தது. ஒருவர் 2000 ரூபாய் நோட்டுக்கட்டை முருகன் முன் காட்டி படபடவென கன்னத்தில் போட்டுக்கொண்டார். அந்த பணத்தில் தான் அவர் தொழில் தொடங்க போகிறாராம். தப்பாக போய்விடக் கூடாதாம். லாபத்தில் முருகனுக்கும் ஒரு பங்கு. பாரதிக்கு கோபமும் வந்தது, சிரிப்பும் வந்தது. மெல்ல நகர்ந்து வெளியே வந்தபோது தர்மம் தாயே என்று பல கைகள், சிலர் கர்ம சிரத்தையாக 5, 10 என்று அவர்களுக்கு தர்மம் செய்தனர். அப்படியே போகரின் சீவ சமாதி இருக்கும் பக்கம் செந்தில் அழைத்து கொண்டு சென்றான். முகப்பில் நல்ல கூட்டம். உள்ளே புழுக்கத்துக்கு இதமாக வீசும் காற்றிடம் சற்று குளுமை. சிறிது நேரம் அங்கேயே நிற்கலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அரவிந்தன், பாரதி, முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், கமான் என்று போகரின் சமாதி உள்ளே இருக்கும் சந்நிதிக்குள் அழைத்தான். அவளும் அவனோடு நடந்தாள். உள்ளே பூசாரி போல ஒருவர் இருந்து விபூதி கொடுத்து கொண்டிருந்தார். ஊதுவத்தி வாசம் கமழ்ந்தபடி இருக்க எதிரே ஜீவ சமாதி மேல் தீப சுடர் ஒளியில் வலம்புரி சங்கு, ஓர் அம்மன் உருவம் மற்றும் பலவிதமான மலர் சிதறல்களுக்கு நடுவில் பாரதி தன் வீட்டில் கண்ட அந்த நெடிய சர்ப்பம் மெல்ல படம் விரித்து பார்ப்பது போல தோன்றியது. கண்களை கசக்கி கொண்டாள். நல்ல வேளை அப்படியெல்லாம் இல்லை. திரும்பி அரவிந்தனையும் பார்த்தாள். அவனும் அவளை போலவே பார்த்தான். அப்படியே அவள் தோளை பார்த்தவன், எங்க பாரதி உன் பேக்கு என்று கேட்டான். சற்று பின்னால் இருந்த முத்துலட்சுமிக்கும் செந்திலுக்கும் கூட திக்கென்றது. அப்போதுதான் அது களவாடப்பட்டதே பாரதிக்கு தெரிய வரவும் பெரும் அதிர்ச்சி. அதில்தான் செல்போனில் இருந்து ATM கார்டு வரை எல்லாம் உள்ளது. பதறியபடி வெளியே வரவும் எதிரில் முருக தரிசனம் முடிந்து போகரை தரிசிக்க வந்தவராக அந்த யோகி திவ்ய பிரகாஷ். அன்று தலையை உயர்த்தி ஆகாயத்தை பார்க்க தொடங்கிவிட்ட அஞ்சுகனை புலிப்பாணியும் தொடர்ந்தான். அவன் கண்களுக்கு அவர் எங்கோ செல்வது தெரிந்தது. சிறிது நேரம்தான் அவரும் பார்வையில் புலனானார். அதன் பிறகு மேகங்கள் மறைக்க தொடங்கிவிட்டன. புலி, நம் ஆசான் எங்கே போகிறார் பார்த்தாய்தானே? ஆம், நன்றாக தெரிந்தது. ஆனால் இதற்கு முன் இப்படி அவர் பறந்து சென்றதை நாம் யாருமே பார்த்ததில்லை. நமக்கே இது முதல் அனுபவம் என்றான். உண்மை, நீ கூறுவது பெரும் உண்மைதான். அதே சமயம் இதற்கு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்? நேற்று நாம் இந்த மலையகம் செல்ல நமக்கு அவர் உத்தரவிட்ட சமயம் நம்மை கட்டி அணைத்து உச்சி மோர்ந்து தலையை ஊதிவிட்டது ஞாபகம் இருக்கிறதல்லவா? ஆமாம், அது ஒரு வகை ஸ்பரிச தீட்சை அல்லவா? அந்த தீட்சை தான் காரணம் என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். இருக்கலாம். அவ்வாறு அவர் என் வரையில் நடந்து கொண்ட பிறகு பெரும் சுறுசுறுப்பை நான் உணர்ந்தேன். அது மட்டுமல்ல, நேற்று இரவு கனவே இல்லாத உறக்கத்துக்கும் நான் ஆளானேன் என்றான். அது ஒரு விஷயமா என்ன? என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? கனவே இன்றி உறங்கி எழுவதுதான் நல்ல உறக்கம் என்பார் நம் ஆசானாகிய போகர். கனவுகள் இன்றி உறங்கி எழுபவரே தெளிந்த மனம் கொண்டவர் என்பது சித்தர்கள் உலகம் கொண்டுள்ள கருத்து என்றார். எனக்கும் கூட நேற்று இரவு உறக்கத்தில் கனவு எதுவும் வரவில்லை. உறக்கம் நீங்கி விழிக்கும் போது கண்களில் கலக்கமும் இல்லை. என் உடல் நிலையிலும் மனோ நிலையிலும் இப்படி ஒரு மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்றும் புரியவில்லை. இப்போது நீ சொல்வதை வைத்து பார்த்தால் நம் குருவால் பூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். அவரின் ஆசி அலைகள் ஒருவேளை காரணமாக இருக்கலாம் அல்லவா? இதையன்றி வேறு காரணங்கள் இருப்பதாகவும் தெரியவில்லையே. அவரிடமே இது தொடர்பாக கேட்டு விளக்கம் பெறுவோம். எப்படியோ நாம் வந்த காரியம் நல்ல விதமாக முடிந்தது. இந்த உதக நீரை நாம் பாதுகாப்பாக சேமித்து வைக்க வேண்டும். அதுதான் இப்போது முக்கியம். அஞ்சுகனும் புலிப்பாணியும் இப்படி பேசியபடியே நடந்தனர். 12 குடுவைகள் அவர்களிடம் இருந்தது. அதன் சுமையோடு மலைச்சரிவுகளில் பார்த்துதான் இறங்க வேண்டும். இருவரும் பார்த்து பார்த்தே இறங்கினர். ஒரு இடத்தில் மலைப்பாம்பு ஒன்று மான்குட்டி ஒன்றை விழுங்கி இருந்தது. அஞ்சுகனும் புலிப்பாணியும் பார்த்தபோது மானின் பின்னிரு கால்களின் குழம்பு பாகம்தான் தெரிந்தது. அந்த மான்குட்டி மலைப்பாம்பின் அன்றைய உணவாகி விட்டது. பார்ப்பதற்கே என்னவோ போல் இருந்தது. மலைப்பாம்புக்கு உணவு கிடைத்தது என்று மகிழ்வதா, இல்லை ஒரு மான்குட்டியானது அந்த பாம்புக்கு இரையானதே எண்ணி வருந்துவதா என்று தெரியவில்லை. அஞ்சுகன் ஒரு வினாடி அந்த மான்குட்டி இடத்தில் தன்னை வைத்து கற்பனை செய்து பார்த்தான். விகாரமான உணர்வுகளே மனதில் மூண்டன. அந்த பாம்புதான் எவ்வளவு கொடியது என்றான் தெரித்துவிடும் விழிகளோடு. பாம்பு கொடியதா, அல்லது அதை ஒரு மாமிச பட்சினியாக படைத்த இறைவன் கொடியவனா என்று கேட்டான் புலிப்பாணி. இறைவன் கருணை மிகுந்தவன் அல்லவா? அப்படியானால் இந்த மலைப்பாம்பை வேறு யார் படைத்திருப்பார்கள்? இறைவனாலேயே சகலமும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பார் நம் ஆசான். அப்படி பார்த்தால் இந்த மலைப்பாம்பும் நிச்சயம் அவன் படைப்பு தானே. அப்படி என்றால் ஒரு உயிர் தான் வாழ இன்னொரு உயிரை விழுங்குவது சரியா?
இது எவ்வளவு பெரிய முரண் என்று கேட்டான். குழப்பமாக இருக்கிறதே, எது சரி? நம்ம ஆசானிடமே இந்த கேள்விகளை முன்வைப்போம். என் சீடர்கள் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி குறிப்பிடுவாரே. எனவே அவர் விருப்பப்படி கேள்வி கேட்கிறவர்களாய் நாம் இருப்போம். அவர் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்ப்போம். இப்படி அஞ்சுகனும் புலிப்பாணியும் ஒரு முடிவுக்கு வந்தனர். இந்த வயதில் அவர்கள் நகரத்து ஜீவிகளாக இருந்திருந்தால் நிச்சயம் இப்படியெல்லாம் பேசி இருக்க மாட்டார்கள். தங்கள் எதிர்காலம், வரப்போகும் மனைவி, வாழப்போகும் விதம் என்று இவற்றை சுற்றித்தான் அந்த பேச்சும் இருந்திருக்கும். ஆனால் இவர்களோ ஒரு சித்த புருஷரின் சீடர்களாக ஆகிவிட்டனர். அதனாலேயே தங்களை மையமாக வைக்காமல் சுயநலமின்றி சிந்திக்கவும் பேசவும் இவர்களால் முடிந்தது. கொட்டாரத்துக்குள் இருவரும் நுழைந்த போது போகர் பிரான் இருக்க மாட்டார் என்று எண்ணி இருந்தனர். அருகில் இருக்கும் இடும்பன் குளத்துக்கு போய் நீந்தி குளிக்கும் ஓர் ஆசை இருவரிடமுமே உருவாகி இருந்தது. ஆனால் அவர்கள் கொட்டாரத்தில் போகர் பிரானை பார்க்கவும் ஆச்சரியப்பட்டனர். வான்மார்க்கமாக எங்கோ சென்றாரே, ஆனால் இப்போது இங்கு இருக்கிறாரே. ஆச்சரியத்தை ரேகைகளாக்கி முகத்தில் ஓட விட்டு கொண்டு கொட்டார வழக்கப்படி மண்டியிட்டு வந்தனம் புரிந்தனர். என்ன அஞ்சுகா, புலி, போன காரியம் பலமா? பழமே குரு. மலையில் தங்களால் காப்பாற்றப்பட்ட வேளா மூப்பரின் சகாக்களான தொந்தனும் தோதனும் கண்ணில் பட்டனர். அவர்களே எங்களை உதகநீர் உள்ள பாறை நீர்த்தேக்கம் பகுதிக்கு அழைத்து சென்று பெரிதும் உதவினார்கள். அதன் பிறகு அவர்களோடு இணக்கமாக பேசியபடி கொண்டு சென்ற கட்டுணவை உண்டீர்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம் குருவே, அவர்களும் கரிநாள் நிமித்தமாக ஒரு வரையாட்டை வேட்டையாடி சுமந்து சென்றார்கள். மொத்தத்தில் இந்த மலை பயணம் உங்கள் வரையில் சிறப்பாக இருந்தது என்று சொல்லுங்கள். அதில் சந்தேகம் இல்லை குருவே. பலாவும் தேனும் கூட உண்ண கிடைத்தன. பல அதிசய காட்சிகளும் கண்ணில் பட்டது. அதனால் பல கேள்விகளும் எழும்பி இருக்கிறது என்றான். நல்லது, குடுவைகளை பத்திரமாக வைத்துவிட்டு வாருங்கள். வந்து என்ன கேட்க வேண்டுமோ அதை கேளுங்கள் என்ற போகர் அப்படியே திரும்பவும் வயதான ஒரு பெண்ணும் இளம்பெண் ஒருத்தியும் சோகமாக நின்றபடி இருந்தனர். யார் நீங்கள் என்று போகர் வினாவும் இருவரும் நெருங்கி வந்தனர். அவர்களில் அந்த இளம்பெண் கருப்பு நிறத்தில் ஆனால் நல்ல கட்டுடலோடு இருந்தாள். அவள் தாயோ மாநிறமாய் ஒரு விவசாய குடிமகள் போல அள்ளு கொண்டை போட்டு காதில் குதம்பை சகிதம் கழுத்தில் மஞ்சள் தாலி கயிற்றோடு காட்சியளித்தாள். நெற்றியின் மையத்தில் ஆயுத எழுத்து போல பச்சை குத்தப்பட்ட 3 புள்ளிகள் திலகம் போல காட்சியளித்தன. பருத்தி சேலையை கொசுவமாக கட்டி இருந்தனர். இளையவள் வெண்ணிறத்தில் கச்சை கட்டி முதுகுப்புறம் முடிச்சு போட்டிருந்தாள். அவள் கழுத்தில் பவளமாலை ஒன்று கிடந்தது. களையான முகம், கெண்டையாய் விழிகள், அடர்வாய் இடைவரை நீண்ட தலைமுடி, அச்சு செய்து அதில் அழுத்தி எடுத்தது போல புஜம். ஆண்டே, நாங்க பக்கமா ஆயக்குடி. இங்கு வந்த காரணம்? இவ என் ஒரே மக, பேரு பேச்சாயி. ஓ, பேச்சாயிக்கு என்ன குறை? இவ உடம்போட நிறந்தான் சாமி பெரிய குறை. எங்க தலப்பாடுகள்ல யாருமே இப்படி ஒரு கருப்பு இல்ல. எப்படி இப்படி பிறந்தான்னு தெரியல. என் கழுத்து புருஷன் என்னைய நம்பினாலும் ஊர்ல சிலர் நான் கள்ளமா கெட்டு போய்த்தான் இவளை பெத்துட்டதா புரளி பேசுறாங்க. இவளுக்கு ஒரு கழுத்து புருஷனை கொண்டு வரலாம்னா எல்லோரும் நிறத்துக்காகவே மறுப்பு சொல்லி எல்லையிலேயே திரும்பிடுறாங்க. இவளும் மனசு ஒடிஞ்சு கள்ளிப்பால குடிக்க பார்த்தா. காலத்துல பார்த்ததால அதுல இருந்து காப்பாத்திட்டேன். ஆனா காலத்துக்கும் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல சாமி. அந்த முதிர்ந்த பெண் பேச்சில் சமூக நிலையில் இருந்து அந்த பெண்ணின் நிலையும் பளிச்சென்று தெரிந்தது. அஞ்சுகனும் புலிப்பாணியும் உதகநீர் குடுவைகளை வைத்துவிட்டு வந்தவர்களாய் அந்த கருத்த பெண் நிமித்தம் போகர் கூறப்போவதை கேட்க தயாராக இருந்தனர். போகரும் புன்னகையோடு பதில் சொல்ல தொடங்கினார். கவலைப்படாதே, உன் வம்சாவளியில் உன் தாய் தொட்டு 7 தாத்தன் பாட்டிகளுடன் தந்தை தொட்டு 7 தாத்தன் பாட்டிகள் எனும் எண்ணிக்கையில் மொத்தமாய் 28 பேரின் பதிவுதான் இந்த உடம்பு. அதாவது 14 தாத்தாக்களும் 14 பாட்டிகளுமாய் 28 பேர் தாய் வழி தந்தை, தாய் வழி தாய், தந்தை வழி தந்தை, தந்தை வழி தாய் என 4 பகுப்பில் 7 தலைமுறைகளை கணக்கில் கொண்டால் இந்த 28 வரும். இந்த 28 பேரின் உடற்கூறு மற்றும் உள்ளக்கூறு என்று அவ்வளவும் இந்த உடம்பில் இருக்கின்றன. ஒரு பாட்டி போல தலைமுடி, ஒரு தாத்தா போல கால் விரல்கள், ஒரு பாட்டி போல உயரம், ஒரு தாத்தா போல தோலின் நிறம் என்று 28 பேரின் பதிவுகள் நம் ஒருவொருவர் உடலிலும் நிச்சயமாக உள்ளது. அதே போல அவர்கள் செய்த நன்மை தீமையின் கர்ம அளவும் நமக்குள் உள்ளது. இதில் தந்தை வழி தாக்கம் அதிகம் இருக்கும், தாய் வழி தாக்கம் குறைவாகவே இருக்கும். இந்த பெண் வரையில் 28 பேரில் ஏதோ ஒரு பாட்டி கருப்பு நிறம் கொண்டவளாக இருந்திருக்க வேண்டும்.
அது சுக்கின கரோணிதத்தில் ஒரு மையப்புள்ளி அளவில் லட்சம் பாகத்தில் ஒரு பாகத்தில் ஒளிந்திருந்து புணர்ச்சியின் போது வெளிப்பட்டுத்தான் கருப்பிண்டம் உருவாகிறது. அதனாலேயே இவள் கருப்பாக இருக்கிறாள். உண்மையில் கருப்பும் வெளுப்புமே இயற்கை வண்ணம். அதையே தான் உலகின் இரவும் பகலும் சொல்கின்றது. இதில் பகலாய் பரமனும் இரவாய் விஷ்ணுவும் விளங்குவதாக வேதங்கள் கூறுகின்றன. இரவில் மனிதர்கள் படுத்து ஓய்வெடுப்பதையே விஷ்ணுவின் சயன கோலம் உணர்த்துகிறது. பகலில் ஓடியாடி திரிந்து பலவாறு இயங்குவதையே சிவனின் நாட்டிய கோலம் உணர்த்துகிறது. நிரந்தரமான வண்ணம் இவை இரண்டுமே ஏனைய வண்ணங்கள் இடையில் உருவானவை. அந்த வண்ணங்களும் நாள்பட கருத்தும் வெளுத்துமே நம் இறுதி முடிவை அடைந்துவிடும். வண்ணங்களுக்கு நீடித்த தன்மை கிடையாது, நிலைத்த தன்மையும் கிடையாது. கருப்பும் வெளுப்புமே நிலையானவை. அதிலும் வெண்ணிறத்தை பேணுதல் சிரமமான ஒன்று. கருப்புக்கு அந்த சிரமமே கிடையாது. அடுத்து உலகில் வந்து செல்வது ஒளி, நிரந்தரமானது இருட்டுதான். எனவே அப்படிப்பட்ட நிரந்தர தன்மை கொண்ட நீ மகிழ வேண்டுமே என்று வருந்த கூடாது என்று நெடிய விளக்கம் தந்தார் போகர். அதை கேட்ட எல்லோருக்குமே பெரும் வியப்பு. குறிப்பாக ஒருவர் உடம்பு என்பதே அவர்களின் முன்னோர்களின் தொகுப்பு என்பது எல்லோருக்கும் ஒரு வியப்புக்குரிய செய்தி. பிரமித்து போய் பார்த்தனர் போகர் பிரானை. என்ன பார்க்கிறீர்கள்? உன்னை சமாதானப்படுத்த நான் இதை கூறவில்லை. கருப்பாய் இருப்பதில் பல நன்மைகள் உள்ளன. முதலில் திருஷ்டி தாக்கம் இருக்காது. அடுத்து தோல் ரோகங்கள் பெரிதாக ஏற்படாது. ஆனாலும் கண்களை சற்று கரிப்பதால் இதை மனித மனம் வெறுக்கிறது, அவ்வளவுதான். அந்த வெறுப்பை பிரியத்துக்கு மாற்றலாம். இந்த கருத்த மேனியை செம்பொன்னாய் ஒளிரவும் வைக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என் போன்றோருக்கு. கொட்டை கரந்தை செந்தூர கற்பகம் என்று ஒரு பஸ்பம் உள்ளது. அதை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் போதும், இந்த கருப்பு நிற தேகம் செம்பொன்னிற தேகமாக மாறிவிடும். அதற்கு நீ இங்கே ஒரு மண்டலம் தங்கி இருந்து நான் சொல்லும் சில பணிகளையும் செய்ய வேண்டும். உனக்கு சம்மதமா என்று கேட்டார். அந்த பெண்ணோ சம்மதம் என்று வேகமாக தலையை அசைத்தான். என்று திவ்ய பிரகாஷ் அப்போதுதான் முருகனின் தரிசனத்தை முடித்துவிட்டு அடுத்து போகரின் தரிசனத்துக்காக வந்திருந்தார். அப்படி வந்த இடத்தில்தான் நேருக்கு நேர் சந்திப்பு. அவருடன் அவரின் உதவியாளர் பகவதி முத்து என்பவர். சரியான உச்சி வேளை வேறு. அட பாரதியா, மகாபாரதி, நீ எப்ப வந்த என்று மிக இயல்பாக பேச்சை ஆரம்பித்தார் திவ்ய பிரகாஷ். நான் இன்னைக்கு காலையில வந்தேன் ஜி என்று பரிதவிப்போடு சொன்னவள் பார்வையோ நாலாபுரமும் தளாவியது. என்ன பாரதி, யாரை தேடுற? இன்னும் யாராவது வந்திருக்காங்களா? இல்ல சார், பாரதியோட பேக் திருடு போயிடுச்சு, அது இப்பதான் தெரிய வந்தது என்று அரவிந்தன் இடையிட்டு சொன்னான். அதற்குள் முத்துலட்சுமியும் அந்த செந்திலும் பாரதியை மிக நெருங்கியவர்களாய், மேடம், இங்க மேல போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க என்றான் செந்தில். ஒரு நிமிஷம் என்ற திவ்ய பிரகாஷ் அந்த சூழலில் சற்று ஆள் அரவம் இல்லாத இடமாக பார்த்து போய் நின்றார். உதவியாளரும் அவரோடு சென்று நின்றார். பாரதி அவர் காரணமாத்தான் கூப்பிடுகிறார் என்று அரவிந்தன் பாரதியோடும் முத்துலட்சுமி மற்றும் செந்திலோடும் அவர் இருந்த இடத்துக்கு சென்றான். திவ்ய பிரகாஷ் தன் ஆற்றலை காட்ட தீர்மானித்தவர் போல, அந்த பேக் என்ன கலர் என்று கேட்டார். பிளாக் கலர் லெதர் பேக், ஒரு பக்கம் முயல் உருவம் இருக்கும் என்றார். நோ ப்ராப்ளம், கொஞ்சம் என்னையே உற்றுப்பார். உன்கிட்ட இருந்து திருடிய மனிதனை உன் மூலமா நான் இப்ப பார்க்க போறேன் என்றார். என்ன சார் சொல்றீங்க? இது என்ன மேஜிக்? நீங்க எப்படி வேணா சொல்லிக்கங்க மிஸ்டர். மிஸ்டர், உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐ எம் அரவிந்தன், எழுத்தாளர். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நமக்கு இப்ப டைம் இல்ல, கமான். திவ்ய பிரகாஷ் பாரதியின் முகத்தை உற்று பார்க்க, அவளும் அப்போதைய நிலையில் வேறு வழியின்றி அவரை பார்க்க, திவ்ய பிரகாஷ் சற்று விரைப்பாகி பாரதியையே பார்த்தபடி, உன் கையை கொஞ்சம் நீட்டு என்று சொல்லவும், அவள் நீட்டிய கையை தன் இரு கைகளால் பிடித்து கொண்டு கண்களை மூடினார். பாரதிக்கு அவர் தன் கைகளை பிடித்திருப்பது பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு தொடர்புக்காக அவர் பிடித்திருப்பதை அவளால் யூகிக்க முடிந்தது. சில நொடிகளில் கண்களை திறந்தவர். உன்கிட்ட இருந்து பேக்கை திருடியவன் ஒரு வழுக்கை தலை பிச்சைக்காரன். அவனுக்கு ஒரு கால் கொஞ்சம் ஊனம், சாஞ்சி சாஞ்சுதான் நடப்பான். அவன் இன்னும் மலையை விட்டு கீழே இறங்கலை, படியில் இறங்கி போயிட்டு இருக்கான். போனா பிடிச்சிடலாம் என்றார். அரவிந்தனுக்கு அவர் சொல்வதெல்லாம் ஏதோ டெலஸ்கோப் வழியாக தூரத்தில் போகிற ஒருவரை பார்த்து சொல்வது போலத்தான் இருந்தது. அவர் சொல்வதை நம்பி ஓடவும் தோன்றவில்லை. என்ன, நான் சொன்னதுல நம்பிக்கை வரலையா? பரவாயில்ல, அவன் கட்டாயம் பிடிபடுவான். இப்படி நடக்கணுங்கிறது ஒரு விதி. இதோட முடிவுல ஒரு நல்லதுதான் இருக்கு, போங்க.
அடுத்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. நான் என் வழியில போறேன். நான் முன்னே சொன்னது போல என்ன சந்திக்கிற சந்திப்பை உன்னால மாத்தவே முடியாது. இதை நான் மமதையில சொல்லல, நல்ல எண்ணத்துல சொல்றேன். உன்னால, என்னால, நம்மால ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த முருகன் அருளால போகர் பிரான் அதை நடத்த போறார். இப்ப இங்க நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன். மகா சமாதி ஆயிட்ட போகர் இந்த பூலோக நலனை உத்தேசிச்சு சமாதியிலிருந்து வெளியே வந்து சில காரியங்களை செய்யறார். அப்படி வர்ற போகர் பிரானை தரிசிக்கிறத நான் என் வாழ்நாள் லட்சியமா நினைக்கிறேன். எனக்கு அந்த தரிசனம் உன்னாலதான் பாரதி கிடைக்க போகுது, உன்னாலதான் கிடைக்க போகுது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு உதவியாளர் பகவதி முத்துவுடன் போகர் சமாதி நோக்கி நடந்தார் திவ்ய பிரகாஷ். அவர் பேசிய போது போன் வரவே செந்தில் ஒதுங்கி இருந்தான். முத்துலட்சுமிக்கும் போன் வந்து பேசியபடி இருந்தான். இந்த நிலையில் அந்த செய்தி அரவிந்தனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு செய்தியாக ஆகிவிட்டதுதான் விந்தை. என்ன பாரதி, இவர் இப்படி சொல்லிட்டு போறார்? எனக்கும் குழப்பமா தான் இருக்கு அரவிந்தன். மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றவர்னு நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கேனே. அப்ப அந்த திருடனை பற்றி சொன்னது கூட உண்மையா இருக்குமோ? சார், முதல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், மத்தத அங்க போய் பேசலாம். செந்தில் அவர்கள் மூவரையும் ஆபீஸ் ரூமையொட்டி உள்ள கண்ட்ரோல் ரூம் நோக்கி அழைத்து சென்றான். கண்ட்ரோல் ரூமில் மைக்கில் அவ்வப்போது அறிவிப்பு செய்தபடி ஒரு போலீஸ்காரரும் சற்று தள்ளி இன்னொருவரும் இருந்தனர். சார், நான் தமிழ்வாணி ரிப்போர்ட்டர். என் பேர் செந்தில். உள்ள வாங்க. என்ன, உள்ள போக பாஸ் வேணுமா? ஆபீஸுக்கு போய் டேஸ்கார பாருங்க. தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சு சார். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? அவர் கேட்க பாரதியே முன்னால் சென்று நடந்ததை கூறி முடித்தாள். ஆமா, அந்த பேக் திருடு போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 20 நிமிஷம் இருக்கலாம் சார். 20 நிமிஷம்? 20 நிமிஷம்? நான் மலை ஏறி வரும்போது 10 நிமிஷம் முந்தி என்னை பார்த்துட்டு வேகமா விலகி போனான் அந்த பழனி. அவன் கையில கூட கருப்பா எதையோ பார்த்த மாதிரி தோணுது. அவன் வேலையாத்தான் இருக்கணும். பழனியா? அரவிந்தன் முகத்தை சுணக்கி கொண்டு கேட்க, ஆமாம் சார், எங்க லிஸ்ட்ல 10-15 பெயர் இருக்கு. அதுல அவன் ஒருத்தன். அவன் தலை வழுக்க தலையா? ஆமாம், 60 வயசு ஆகுது. 100 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். திருந்தத்தான் மாட்டேங்கிறான். ஆமா, அவனை நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், ஒரு யூகத்துல கேட்டேன். அது எப்படி யூகத்துல அவ்வளவு சரியா கேட்க முடியும்? இங்க சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார். மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அவரை பார்த்தோம். அவர் தான் சொன்னார். யாரை சொல்றீங்க? திவ்ய பிரகாஷையா? ஓ, உங்களுக்கும் அவரை தெரியுமா? எவ்வளவோ கேஸுக்கு அவர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கார். அவரா சொன்னது? ஆமா சார். அப்ப டவுட்டே இல்ல, அவனே தான். வாங்க என் கூட. கீழே அவன் எங்க இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். பர்ஸ அடிச்சான்னா முதல்ல பாருக்கு தான் போவான். அந்த போலீஸ்காரர் அரவிந்தனை அழைத்தார். அரவிந்தன் செந்திலை பார்த்து பாரதியை ஹோட்டலுக்கு அழைத்து செல்ல சொல்லிவிட்டு, பாரதி, நான் போய் 2ல 1 பார்த்துட்டு வரேன் என்றான். தம்பி, ஜாக்கிரதையா என்றாள் முத்துலட்சுமி. அதே வேகத்தில், எதுக்குத்தான் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே என்று திரும்பி கோபுரத்தை கலக்கமாக பார்த்தாள். அதற்குள் அரவிந்தனும் அந்த போலீஸ்காரரும் கீழே இறங்க தொடங்கினர். படியில் இறங்கும் போது அந்த போலீஸ்காரர், சார், அவனை எப்படியும் பிடிச்சிடலாம் சார். பிடிச்சதுக்கு அப்புறம் உங்க பத்திரிகையில கொஞ்சம் விவரமா எழுதுங்க, எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் என்று தன் அதீத அக்கறையின் பின்னால் ஒளிந்திருந்த ஆசையையும் வெளிக்காட்டினார். முதல்ல ஆளை பிடிப்போம். பணத்தை விட பாரதியோட செல்போன் ரொம்ப முக்கியம். ஆண்ட்ராய்டு போன், பேஸ்புக், வாட்ஸ்அப், மெயில், மெசஞ்சர்னு உள்ள ஒரு உலகமே இருக்கு. முந்தியெல்லாம் நம்ம வீட்டு பெரியவங்க தங்களோட கையில வெத்தலை பொட்டிய வச்சிருப்பாங்க. அதுலதான் அவங்க உசுரே இருக்கும். இப்ப வெத்தலை பொட்டிக்கு பதிலா போனு. நம்ம உசுரும் அதுக்குள்ளதான் இருக்கு. நினைச்சா சிரிப்புல வருது. அந்த போலீஸ்காரருக்கு கொஞ்சம் சென்சோடு பேசவும் தெரிந்திருந்தது. அரவிந்தனோ தடதடவென்று இறங்கினான். இடையிடையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கிற கோஷம் காதோரம் எதிரொலித்தது. மலை ஏறுபவர்களுக்கு இணையாக பிச்சைக்காரர்களும் இருந்து இடைமறித்தனர். அந்த போலீஸ்காரர் நாலாபுறமும் பார்த்தபடியே தான் இறங்கினார். ஒற்ற கால் தான் சார் அவனுக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு 9 தடவை இந்த மலையை ஏறி இறங்கிடுவான் என்று ரன்னிங் கமெண்ட்ரி வேறு. மேலே பாரதி முத்துலட்சுமியோடு சோர்வாக இறங்கி கொண்டிருந்தாள். அப்போது படியையொட்டி ஓரமாய் ஒரு கிழவி, கையில் ஏராளமான பாசிமணி மாலைகள். தாயி, ஒரு மாலை வாங்கு தாயி என்ற குரலால் பாரதியை தடுத்தாள். பாரதிக்கு மூடே இல்லை. ஆனால் முத்துலட்சுமி குனிந்து மாலைகளை விரல்களால் தொட்டு பார்க்க தொடங்கினாள். பாட்டி, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, கையில பர்சும் இல்ல, நீ கீழே இறங்குற வழியை பாரு என்று கத்தினாள் பாரதி. ஆனால் அதற்குள் அந்த கிழவி எழுந்து தன் வசம் இருந்த மாலையை பாரதி கழுத்தில் போட்டுவிட்டு, இதை கலட்டாதே, அடுத்து பழனிக்கு வரும்போது நான் இங்கேயே இருப்பேன். அப்போ உனக்கு எவ்வளவு தரணும்னு தோணுதோ அவ்வளவு தா என்றாள்.
இது என்ன கடன்கார வியாபாரம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று மாலையை கலட்ட போனாள் பாரதி. அம்மா, உன் கழுத்துல போட சொல்லி போகன்தாம்மா சொன்னான். அவுக்காத, காட்டுக்குள்ள காணாத காட்சியை எல்லாம் காண போற, அப்ப இதுதான் உனக்கு காப்பு என்றான். என்ன சொல்ற நீ? காட்டுக்குள்ள காணாத காட்சியை எல்லாம் காண போறேனா? என்ன உளர்ற? யார் நீ? பதட்டப்படாத, களவு போனது திரும்ப கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். அந்த கிழவியின் பேச்சு பாரதிக்கு குழப்பத்தோடு எரிச்சலையும் தந்து அந்த மாலையை கலற்றி வீச போனாள். அந்த நொடி அந்த கிழவி முகம், இறந்து போன அவள் அம்மா முகத்தை அப்படியே ஞாபகப்படுத்தவும் பாரதியிடம் உடனே ஒரு தயக்கம். டாஸ்மார்க் பார் உலகின் மிக அசுத்தமான ஒரு சொர்க்கம். அநேகமாக அவர்களுக்கெல்லாம் அந்த இடமாகத்தான் இருக்க முடியும். ஒருவரிடம் கூட நிதானம் இல்லை. மனித பிறப்பு எடுத்திருப்பதே குடிப்பதற்காகத்தான் என்பது போல ஒரு தீவிரம் எல்லோரிடமும் இருந்தது. உள்ளே நுழைந்த அந்த போலீஸ்காரரும் அரவிந்தனுக்கும் அந்த சூழல் கொடூரமாகப்பட்டது. போலீஸ்காரர் அந்த பழனியைத்தான் நாலாபுரமும் தேடினார். பிறகு பார் பையன் ஒருவனிடம், டேய், அந்த பழனி வந்தானாடா என்று கேட்டார். பாட்டில வாங்கிட்டு இப்பத்தான் சார் போறான் என்ற பதில் அடுத்து அவன் எங்கே போயிருப்பான் என்பதை அவருக்கு உணர்த்தியது. காயலாங்கடைக்குத்தான் போயிருப்பான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு ஆட்டோ பிடித்து அந்த இடத்துக்கு போன போது அந்த பழனி இன்னும் சிலரோடு ஒரு ரவுண்டு முடித்து அடுத்த ரவுண்டுக்கு தயாராக இருந்தான். அந்த இடத்தில் பழைய பொருட்கள் ஏராளமாய், கோச் வண்டி சக்கரம் முதல் டிராக்டர் டயர் வரை ஓர் இடத்தில் துவாரம் உள்ள அந்த பெட்டி. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.